வேதத்தை எடுத்துக்கொள்வோம். ஏசாயா 35வது அதிகாரம். ஏசாயா தீர்க்க தரிசன புஸ்தகம் 35வது அதிகாரத்தின் 8வது வசனத்தை வாசிக்க கேட்கலாம். அங்கே பெரும் பாதையான வழியும் இருக்கும், அது பரிசுத்த வழி எனப்படும். தீட்டுள்ளவன் அதிலே நடந்து வருவதில்லை. அந்த வழியில் நடக்கிறவர்கள் பேதையராயிருந்தாலும் திசை கெட்டு போவதில்லை. ஹல்லேலூயா. போன வாரத்தில் இந்த வார்த்தையை நம்ம கேட்டோம். அது தொடர்ச்சியை தான் இந்த நாளிலும் நாம் கேட்க போகிறோம். சீயோனுக்கு போகும் பாதை இது. மீட்கப்பட்டவர்கள் பயணிக்கிற பாதை இது. இந்த பாதைக்கு ஒரு பெயர் உண்டு, அதுதான் பரிசுத்த வழி எனப்படும். இதிலே பயணிக்கிறவர்கள் பேதையரா இருந்தாலும் திசை கெட்டு போவது இல்லை. போன வாரத்தில் இந்த வார்த்தையை ஆண்டவர் சொல்ல வைத்தார். இதில் பயணிக்க திறமையோ தாளந்தோ பெயரோ புகழோ தேவை இல்லை. இதுல பயணிக்க எது மிக மிக தேவை தெரியுமா? பரிசுத்தம். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். இது மீட்கப்பட்டவர்களின் பாதை. கர்த்தரால் மீட்கப்பட்டவர்கள் ஆனந்த களிப்புடன் பாடி வருவார்கள். இது மீட்கப்பட்டவர்களின் பாதை. வெளிப்படுத்தல் 21 இது சொல்லப்பட்டிருக்கிறதை நாம் போன வாரம் கேட்டோம். அதனுடைய 24, 27 சொல்லப்பட்டிருக்கிறது, ரட்சிக்கப்படுகிற ஜனங்கள் அதன் வெளிச்சத்திலே நடப்பார்கள். தீட்டுள்ளதும் அருவருப்பையும் பொய்யையும் நடப்பிக்கிறதும் ஆகிய ஒன்றும் அதில் பிரவேசிப்பது இல்லை. ஏசாயா 35:8 தீட்டுள்ளவன் அதில் நடப்பதில்லை என்று சொல்லப்பட்டிருக்கிறது. வெளிப்படுத்தல் 21:27 தீட்டுள்ளவன் அதில் பிரவேசிப்பது இல்லை. தேவ பிள்ளைகள் இந்த சத்தியத்தை கண்டிப்பாக அறிந்திருக்க வேண்டும். இல்லை என்றால் நாம் நம்மையே ஏமாற்றி கொள்வோம். ஹல்லேலூயா. Thank you Jesus. ஆமென். ஒரு பழைய பாடல் உண்டல்லவா? தீட்டுள்ளதொன்றும் உள்ளே செல்லாத மேலோக ஆட்சி இது, துக்கம் நோயும் அங்கு இல்லையே, பசி தாகமும் அங்கே இல்லையே, பெரும் அல்லேலூயா முழக்கமே, பெரும் அல்லேலூயா முழக்கமே, பெரும் அல்லேலூயா முழக்கமே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. தீட்டுள்ளதொன்றும் உள்ளே செல்லாத மேலோக ஆட்சி. தீட்டுள்ளவனுக்கு அங்க ஸ்தானமே கிடையாதாம், அங்க இடமே கிடையாது, இடமே கிடையாது. நமக்கு நன்றாய் தெரியும். இளைய குமாரன் மனம் திரும்பி தகப்பனிடத்தில் வந்ததும் அவனை வீட்டுக்குள்ள விடுறதுக்கு முன்னாடி அவனுடைய வஸ்திரம் மாற்றப்படுகிறது. வேதம் நமக்கு காண்பிக்கிறது. ஆமென். தகப்பன் நீங்க நல்லா கவனிச்சீங்கன்னா தெரியும், போறாரு, கட்டி பிடிக்கிறாரு, முத்தமிடுறாரு, எல்லாம் செய்யறாரு. ஆனா அவன்கிட்ட பேசவே இல்லை. அவர் யார்கிட்ட தான் பேசுறாருன்னா ஊழியக்காரர்கிட்ட பேசுறாரு. பையன் அப்பாட்ட பேசிட்டு இருக்கான். அப்பா நமக்கு முன்னாடி பரத்துக்கு விரோதமா பாவம் செஞ்சேன்னு சொல்லும் போது அவன் ஊழியக்காரரை நோக்கி, கேவா அவசரத்தை மாத்து, கொண்டு வா, பாதரட்சியை போடு, மோதிரத்தை போடு. அவர் எப்படி அவனை பார்க்கணும்னு நினைக்கிறாரோ அப்படி பார்க்க வச்சுட்டு வீட்டுக்குள்ள போ. ஆமென். ஹல்லேலூயா. அப்பா உங்களுக்கு பாசம் இல்லை. பாசம் நீ இருக்கிற இடம் வரைக்கும் என்னை கொண்டு வந்தது. பரிசுத்தம் நான் இருக்கிற இடம் வரைக்கும் உன்னை கொண்டு போகுது. ஆமென். அவர் பாசம் காட்டுறதே நம்மை பரிசுத்தமாக்க. ஹல்லேலூயா. தீட்டுள்ளதொன்றும் உள்ளே செல்லாத மேலோக ஆட்சி இது. கைகளை தட்டி பாடுவோம். தீட்டுள்ளதொன்றும் glory. ஆமென். துக்கம் நோயும் அங்கே இல்லையே, பசி தாகமும் அங்கே இல்லையே, ராஜானாமரோ glory. பெரும் அல்லேலூயா முழக்கமே, பெரும்
வெறும் அல்லேலூயா முழக்கமே. ராஜாதி ராஜன் தேவாதி தேவன் வேகம் வருகின்றாரே. ஆமென். Glory. பரிசுத்தவான்கள் பரிசுத்தவான்கள் பரிசுத்தமாகும் காலம் இதுவேதானே. பரிசுத்தவான்கள் ஆமென். நீதிமானே நீதி செய்வார், பலனோடு நான் வாரேன் என்றார். நீதிமானே நீ நீதி செய்வார். ஒரே சத்தமாய் கைகளை தட்டி ஆமென் இயேசுவே வாரும் ஐயா. ஆமென் glory. ஆமென் இயேசுவே ஜீசஸ். ராஜாதி ராஜன் வேகம் வருகின்றாரே. ஆமென். தீட்டுள்ளவனாயிராதே. தேவன் அருவருத்து தள்ளத்தக்கவனாய் நம்ம காணப்படவே கூடாது. மனுஷன் தூக்கி எறிந்தால் அவர் தூக்கி எடுப்பார், அவர் தூக்கி எறிந்தால் யார் தூக்கி எடுப்பார்? இல்ல. தீட்டுள்ளவனா இருக்க கூடாதுன்னா என்ன செய்யணும்னு போன வாரம் ஒரு காரியத்தை நாம் தியானித்தோம். அதை தான் தொடர்ந்து தியானிக்க போகிறோம். ரோமருக்கு எழுதின நிருபம் 12வது அதிகாரம் அதனுடைய 1-2 வசனங்களிலே இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படி இருக்க சகோதரரே, நீங்கள் உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமுமான ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு. பவுல் ஏன் இப்படி சொல்றாருன்னா, அவர் காண்பித்த இரக்கம் தான் இன்னைக்கு நம்ம இந்த ரட்சிப்பை அடைந்திருக்கிறோம். ரோமருக்கு எழுதும் போது 5வது அதிகாரத்துல 6வது வசனம் 8வது வசனம் 10வது வசனங்களிலே அந்த இரக்கத்தை குறித்து பேசுறார் பாருங்க. நாம் பலனற்றவர்களாய் இருக்கும் போது, நாம் பாவிகளாய் இருக்கையில், நாம் தேவனுக்கு சத்துருக்களாய் இருக்கையில், இப்படி இருக்கும்போது ஒருத்தர் வந்து நேசிக்கிறார், ஒருத்தர் வந்து நமக்காக மரிக்கிறார். இந்த இரக்கங்களை முன்னிட்டு பேசுறார். நம்ம இப்படிதான் மீட்கப்பட்டோம். நம்ம மீட்கப்பட்டது நோவாவை போல அப்படி நீதிமானாகவே வாழ்ந்ததுனால அல்ல. ஆமென். நோவாவின் நீதியினால் நோவா காக்கப்பட்டான். நமக்கு நீதியா இயேசு வந்ததினால் நாம் மீட்கப்பட்டோம். அந்த இரக்கங்களை முன்னிட்டு பவுல் பேசுறார். நீங்க என்ன பண்ணணும் தெரியுமா? உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமுமான ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று. இதுதான் நீங்க செய்யத்தக்க புத்தி உள்ள ஆராதனை. அப்போ அந்த அர்ப்பணிப்பு என்பது ஏதோ ஒரு நாள் என்று அல்ல, அனுதினமும். ஹல்லேலூயா. அதுதான் அனுதினமும் நாம் கிறிஸ்துவில் வளருவதற்கு நம்மை நடத்துவதே தேவ சமூகத்தில் நாம் அர்ப்பணிக்கிறதுல தான் இருக்கிறது. ஒவ்வொரு நாளும் இந்த ஆபிரகாமுடைய விசேஷமே என்ன அப்படின்னா, எங்கெல்லாம் கர்த்தர் கொண்டு போறாரோ அங்கெல்லாம் அவர் பலிபீடம் கட்டிட்டே இருப்பார். இது ஈசாக்கின் இடத்திலும் யாக்கோபின் இடத்திலும் தொடர்ந்ததை வேதம் நமக்கு காண்பிக்கிறது. அனுதினமும் அனுதினமும் ஒவ்வொரு நாளும் ஒரு ஆவிக்குரியவன் நிதானிக்கிறவனா இருக்கணும். நாம் நம்மை நாமே ஆராய்கிறவர்களா இருக்கணும். ஹல்லேலூயா. நம்ம ஆராயணும். தன்னைத்தானே சோதித்து அறிகிறவன் ஆக்கினைக்கு தப்புவான் என்று வேதம் சொல்லுகிறது. நான் எந்த நிலையில் இருக்கிறேன்? 2வது வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, நீங்கள் இப்பிரபஞ்சத்துக்கு ஒத்த வேஷம் தெரியாமல் தேவனுடைய நன்மையும் பரிபூர்ணமான சித்தம் இன்னதென்று பகுத்தறியத்தக்கதாக உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே வேதம் சொல்லுகிறது, அவர் விருப்பத்தையும் செய்கையை நம்மில் உண்டாக்குவாராம். விருப்பமும் செய்கையை நம்மில் உண்டாகிறதற்கு நம்முடைய மனம் எப்படி இருக்கணும் தெரியுமா? புதுசா இருக்கணும். புதுசா இருக்கணும்.
நல்ல கவனிக்கும்படி உங்களை மிகவும் அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். நம்முடைய எண்ணம் தவறா இருக்குமானால் நம்முடைய நற்கிரியைகள் கூட தேவனால் அங்கீகரிக்கப்படாது. மரியாள் பரிமள தைலத்தை உடைத்து யூதாசுடைய பாதத்துல ஊட்டுவோம், இயேசுவனுடைய பாதத்துல ஊட்டும் போது யூதாஸ் என்ன சொல்லுவாரு? இதை விட்டு, இது எவ்வளவு நல்ல காரியம். இவ யூதாஸ்ட இந்த பரிமள தைலத்தை கொடுத்திருந்தா யூதாஸ் என்னதான் பண்ணியிருப்பாரு? விட்டு கொடுத்திருப்பார். ஆனால் அது சொல்லும் போதே பைபிள்ல சொல்லப்பட்டிருக்கிறது, அவன் திருடனா இருந்தபடியால். அப்போ அவனுடைய நோக்கம் தரித்திரர் போஷிக்கப்பட வேண்டும் என்று அல்ல, நோக்கம் வேற. ஆனா கிரியை நல்ல கிரியை. நோக்கம் எண்ணம் தவறா இருக்கிறவனுடைய கிரியைகள் எவ்வளவு நல்லதா இருந்தாலும் ஆண்டவர் அதை அங்கீகரிக்கவும் மாட்டார், அதை அப்ரிஷியேட் பண்ணவும் மாட்டார். எண்ணம், அந்த வேர் ரொம்ப முக்கியம். நல்ல மரம் நல்ல கனிகளை கொடுக்கும், கெட்ட மரம் கெட்ட கனிகளை கொடுக்கும். அப்ப இதுக்கு ரூட் மிக மிக முக்கியம். ஒரு மனிதனுடைய ரூட்டுங்கிறதே அவனுடைய எண்ணம் தான், மனம் தான். எனவேதான் மனம் புதிதாகிறதுனாலே. ஆமென். சாலமோனை கூட்டு தாவீது சொல்றார். என்ன சொல்றாருன்னா, 1 நாளாகமம் 28வது அதிகாரத்தின் 9வது வசனத்துல, என் குமாரனாகிய சாலமோனே, நீ உன் பிதாவின் தேவனை அறிந்து அவரை உத்தம இருதயத்தோடும் உற்சாக மனதோடும். பாரு, பொதுவாகவே பார்த்திருக்கீங்களா, இந்த ஃபர்ஸ்ட் ஜெனரேஷன் ரொம்ப சின்சியரா வர்ஷிப் பண்ணுவாங்க. அடுத்த ஜெனரேஷன் அவ்வளவு சின்சியரா வர்ஷிப் பண்றதுக்கு ரொம்ப டைம் எடுக்கும். ஆனா கடமைக்கு பண்ணுவாங்க. ஏன்னா பெற்றோர் செய்யறத பார்த்து பார்த்து செய்வாங்க. இப்ப தாவீதை பொறுத்த வரைக்கும் அவர் வர்ஷிப் பண்றதுல, அந்த வீட்டுல தாவீது என்னைக்குமே தனித்துவம். ஆண்டவரை தேடுறது அப்படி தேடினாரு, காட்டுல தேடினாரு, குகையில தேடினாரு. ஆமே. இப்ப சாலமோனை பொறுத்த வரைக்கும் நல்ல தேவனை ஆராதிக்கிறவருடைய மகன். அப்ப ஆட்டோமேட்டிக்கா ஆராதிக்க ஆரம்பிச்சிடும். ஆனா கூப்பிட்டு என்ன சொல்றாருன்னா, இவர்மா சும்மா ஆராதிக்கணுமேலாம் ஆராதிச்சிடாத. ஏன்னா கர்த்தர் எல்லா இருதயங்களையும், எல்லாரும் சொல்லுங்க இந்த வார்த்தைய, எல்லா இருதயங்களையும் ஆராய்ந்து நினைவுகளின் தோற்றங்களை எல்லாம் அறிகிறார். நாம நினைக்கிறதெல்லாம் அவருக்கு முன்னாடி படமா தெரியுமா? ஹல்லேலூயா. அப்படி, அதனாலதான் போன வாரம் கேட்டோமே, அவர் எண்ணங்களை கூட நியாயம் தீர்ப்பாராம். இயேசு சொல்லுவார்ல, நீ இச்சையோடு பார்த்தாலே நீ செய்ததுக்கு சமம் அப்படின்ட்டார். ஏன்னா அவருக்கு பார்வையில் எப்படி தெரியுமா இருக்கும்? நம்ம தப்பா நினைக்கிற காரியம் நம்ம தப்பா செய்யறது போல அவர் பார்வையில் இருக்குமா? நான் தப்பு ஒண்ணும் பண்ணலையே, நான் தப்பு ஒண்ணும் பண்ணலையே அப்படின்னு சொல்லுவோம். பண்ணல, நான் சும்மா பார்த்தேனே தவிர வேற ஒன்றும் பண்ணலன்னு சொல்லி உலக கோர்ட்ல தப்பிக்கலாம். ஆனா பரலோக கோர்ட்டை பொறுத்த வரைக்கும் நம்ம தப்பா நினைக்கிறது கூட தப்பா செய்ததுக்கு சமமா. இடுக்கமான வாசல் வழியா பிரவேசிங்கள் சொன்னார்ல, சும்மா இல்ல. நம்ம ஒருத்தங்களை பகைக்கிறோம்னாலே பரலோகம் அதை எப்படி பார்க்கும் தெரியுமா? இவன் அவன் என்ன பண்ணிட்டான்? கொலை பண்ணிட்டான். ஆமே. நீங்க ஆரம்பத்திலே ஆஃப் ஆவீங்கன்னு எனக்கு தெரியாது. ஏன்னா என்ன செய்திக்குள்ளே போகல. இது ரொம்ப முக்கியம். அதனாலதான் நம்ம எந்த ஸ்டேட்ல இருக்கிறோம். ஆமே. அதாவது இந்த வேதத்தை உண்மையா நம்ம பார்க்கும்போது தான் என்ன தெரிய வரோம்னா, ஆமே, நான் என்ன சொல்லுவேன். நிறைய பிரசங்கம் பண்ணியாச்சு, நிறைய படிச்சாச்சு, எல்லாம் ரைட்டு தான். ஆனால் பார்க்க ஆண்டவரே, நான் இன்னும் கரையிலே நின்று கால் நினைத்து கொண்டே இருக்கிறேனே ஆண்டவரே, என்னைக்கு ஆண்டவரே உள்ள கொண்டு போ. இது நான் எதையுமே சொல்லணும்னு சொல்லல, கர்த்தர் அறிவார். இன்னைக்கும் அது நம்ம இன்னும் எதை நோக்கி பயணித்துக் கொண்டிருக்கிறோம், எந்த பாதையில் நிற்கிறோம்.
ஆண்டவருடைய அவருடைய நாமத்துல ஒன்று என்ன தெரியுமா? ஆமேன். ஆமேன்னா என்ன தெரியுமா? ஆம் அல்ல என்றே வராது, அது அப்படிதான். அவருதான் வாயை திறந்து சொல்றாரு, இங்க பாருப்பா, நீ தப்பு செய்யணும்னு கூட வேண்டாம், நீ தப்பு செய்யறது போல நினைச்சாலே தப்பு பண்ணது மாதிரிதான். நினைவுகளின் தோற்றத்தை எல்லாம் அவர் அறிவார். நோவா காலத்துல ஜனங்கள் அவர் அழிக்கிறதுக்கு ரீசன் என்ன நினைக்கிறீங்க? அம்மனுஷனுடைய நினைவுகள், நினைவின் தோற்றம் நித்தம் பொல்லாததே என்று கர்த்தர்கள். நித்தம், அதன் அர்த்தம் என்னன்னா, ஒரு டைம் ஒரு தப்பான எண்ணம் வரும், அடுத்த டைம் அதை மாத்துவான். இது என்னடானா எப்பவுமே அப்படிதான், எப்பவுமே நித்தம் அதை பார்க்கிறார். இது மாறாது அப்படிங்கிற நிலைமை வந்ததும் அவருக்கு மனஸ்தாபம் வந்துட்டு, மனஸ்தாபம் வந்ததும் அழிக்க டிசைட் பண்ணிட்டார். நினைவின் தோற்றத்தை வைத்து, அதாவது அவர்களுடைய செயல்கள் எவ்வளவு மோசமோ அதை விட அவர்கள் நினைவின் தோற்றங்கள் ரொம்ப மோசமா இருந்துச்சு. அதனால கர்த்தர் என்ன பண்ணார்னா அவர்களை அழிக்க தீர்மானித்தார் என்று ஆதியாகமம் 6வது அதிகாரம் 5, 6, 7 வசனங்களை படிக்கும் போது நமக்கு தெரியும். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. எனவே நம்முடைய நினைவுகள் தூய்மை, எண்ணங்களில் தூய்மை என்பது மிக மிக முக்கியம். ஏன் எண்ணங்களில் தப்பான காரியங்கள் வருகிறது என்று இயேசுவே சொல்லி இருக்கிறார். அதை தான் நாம் போன வாரத்தில் கேட்டோம். அந்த ஒரு வசனத்தை வாசித்து நாம் தொடர்ந்து செய்தி கேட்கலாம். மத்தேயு 22வது அதிகாரம் 29வது வசனம், இயேசு அதை சொல்லி இருக்கிறார், கேளுங்கள். இயேசு அவர்களுக்கு பிரதியுத்தரமாக, நீங்கள் வேத வாக்கியங்களையும் தேவனுடைய வல்லமையையும் அறியாமல் தப்பான எண்ணம் கொள்ளுகிறீர்கள். வேத வாக்கியங்கள், தேவனுடைய வல்லமைகள், அது தெரியாததுனால எண்ணம் எப்படி மாறுது அப்படின்னா தப்பு தப்பா போகுது. வேத வாக்கியங்கள், ஆமே, அதுதான் போன வாரத்துல ஆமே நாம் கேட்டோம். வேதத்தை வாசியுங்கள், வேதத்தை கேளுங்கள், வேதத்தை தழுவுங்கள். இந்த வேதம் நம்முடைய வாழ்க்கைக்கு எவ்வளவு சமீபமாய் வருகிறதோ அவ்வளவுக்கு அவ்வளவு நம்முடைய எண்ணங்கள் தூய்மையாக்கப்பட்டு கொண்டே இருக்கும். இந்த வேதம் நம்மை விட்டு அல்லது நாம் வேதத்தை விட்டு எவ்வளவு தூரமாய் செல்லுகிறோமோ அந்த அளவுக்கு நம்முடைய எண்ணங்களில் தீமை குடியிருக்கும். இதுதான் சத்தியம் என்று அறிந்த பிறகு இதை பற்றி கொள்ள நம்ம தாமதிக்க கூடாது. ஒவ்வொரு வாரமும் கர்த்தர் கிருபையின் வாசலை திறந்து நம்மை அவருடைய சமூகத்தில் அழைத்து கொண்டு வந்து அவருடைய சத்தத்தை தொனிக்க பண்ணுகிறது எதற்கு தெரியுமா? நம்மை அந்த பெரும் பாதை, அந்த பரிசுத்த வழியிலே நம்மை நடத்தி கொண்டு செல்வதற்காக. வெளிப்படுத்தல் 22:7 கர்த்தர் சொல்லியிருக்கிறார் அல்லவா, இதோ சீக்கிரமாய் வருகிறேன், இந்த புஸ்தகத்தில் உள்ள தீர்க்க தரிசன வசனங்களை கை கொள்ளுகிறவன் பாக்கியவான். வெளிப்படுத்தல் 1:3 வாசிக்கிறவன் பாக்கியவான், கேட்கிறவன் பாக்கியவான், கை கொள்ளுகிறவன் பாக்கியவான் என்று எழுதியிருக்கிறது. ஆனா காலம் போக 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 யார் மட்டும்தான் பாக்கியவான் எழுதப்பட்டிருக்கிறது தெரியுமா? கை கொள்ளுகிறவன் பாக்கியவான். அந்த ஆரம்ப நிலை வாசிக்கிறது, கேட்கிறது, அதை தாண்டி இன்னும் உள்ள வரணும். அநேகர் பாருங்க தாவீதின் குமாரன் கிட்டே இருக்கிறாங்க. தாவீதின் குமாரன் கிட்டே இருந்து தாவீது கிட்டே இருக்கிறாங்க நிறைய பேர். இன்னும் தாவீதின் குமாரன் கிட்ட வரல. அதன் அர்த்தம் என்னன்னா சங்கீதத்திலே இருக்கிறாங்க, இன்னும் சுவிசேஷத்துக்குள்ள என்றாகல. நம்ம இன்னும் தாவீது கிட்டே இருக்கிறோம், இருக்கக்கூடாதுன்னு இல்ல. இந்த ஒரு மீனை, இந்த தண்ணி தொட்டி இருக்குல்ல, நீங்க அதில் போட்டீங்கன்னு வைங்களேன், அது ஃபுல்லா சுத்திட்டு இருக்கோம் தெரியுமா? அதே போல இந்த பைபிளை நம்ம சுத்திட்டு இருக்கணும். ஆமென். அந்த டேங்க்ல அந்த மீன் தண்ணிக்குள்ள எந்த ஓரத்துல இருந்தாலும் வாழ்ந்துரும், எங்க இருந்தாலும் வாழ்ந்துரும். அதே போல இந்த பைபிளுக்குள்ள எல்லா இடத்துலயும் நமக்கான ரேமா வச்சிருக்கிறான். இதுக்குள்ள டிராவல் பண்ணி, ஆனா அந்த டேங்க்ல இருந்து அந்த மீனை வெளியே எடுத்துட்டீங்க, முடிஞ்சது. அதே போலதான் ஆண்டவர் தந்த இந்த ஜீவ மார்க்கத்தை விட்டு வெளியே போயிட்டோம். அந்த மீன் எப்படி சாகும் தெரியுமா? துடிச்சு.
ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறதை காதில் கேட்க கடவுள். அதே நேரத்துல டேங்க்ல இருக்கிற மீன் என்ன நினைக்கும் அப்படின்னா, இவ்வளவுதான் அப்படின்னு நினைக்கும். சின்ன மீன் தொட்டி வச்சிருப்போம்ல வீட்டுல, அதுல இருக்கிற மீன் நினைக்கும் இவ்வளவுதான், ஃபுல்லா ரவுண்ட் பண்ணியாச்சு நினைக்கும். அந்த மீனை தூக்கி ஒரு பெரிய டேங்க்ல போடுங்க, ஐயோ இல்ல இல்ல அதை விட இது பெருசு, அதையும் கொஞ்சம் அதிக டைம் எடுத்து சுத்தி முடிச்சது அது நினைக்கும் இவ்வளவுதான், இதுக்கு மேல பெருசு இல்லைன்னு. அதை தூக்கி ஒரு குளத்துல போடுங்க, இது என்னடா இது என்ன பெருசா இருக்கு, அதையும் கொஞ்ச காலம் எடுத்து சுத்தி முடிச்சதும் அது நினைக்கும் இவ்வளவுதான், இதுக்கு மேல ஒண்ணும் இல்லை அப்படின்னு. அதை அப்படியே தூக்கி கடல்ல போடுங்க, அதுக்கு சுத்தி முடியாது. இதுதான் பைபிள், இதுதான் பைபிள். நான் ஃபுல்லா படிச்சுட்டேன், எனக்கு தெரியாத. ஆமென், ஹல்லேலூயா. நீங்க இதை முதல்ல சுத்தி முடிங்க, அடுத்து கொஞ்சம் பெரிய டேங்க்ல தூக்கி போடுவார். ஹல்லேலூயா. இன்னும் சுத்துங்க, அடுத்து குளத்துல தூக்கி போடுவார். அப்படிதான் நாங்க 1000 முழம் அளந்து 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 கடைசியில எப்படி எசேக்கியேலுடைய எப்படி இருந்துச்சு தெரியுமா? கடக்க முடிந்தது என்றல்ல, கடக்க முடியாதது. இதான் பைபிள். இதை நேசிக்கிறவர்களுக்கு மிகுந்த சமாதானம். இந்த வசனம் எந்த அளவுக்கு நம்ம உள்ள வாங்குறோமோ அந்த அளவுக்கு நம்முடைய மனம் புதிதாக்கப்படும். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த மலை உபதேசம் நிறைய பேசுவார்ல, அவர் பேசிட்டு அதை எப்படி கன்க்ளூட் பண்றார், எப்படி அதை முடிப்பார் அப்படின்னா, லூகாஸ் விசேஷம் 6வது அதிகாரம் அதனுடைய 47, 48 வசனங்களை வாசியுங்கள். லூக்கா 6, 47, 48 வசனங்கள். இந்த வார்த்தை அந்த கமா போட்டுச்சுன்னா அந்த இடத்துல வெயிட் பண்ணிடணும். என்னிடத்தில் வந்து என் வார்த்தைகளை கேட்டு அவைகளின்படி செய்கிறவன் அவன் யாருக்கு ஒப்பா இருக்கிறான். அதாவது ஆண்டவர் கம்பேர் பண்ணுவாருங்க. ஆமே, ஆண்டவர் கம்பேர் பண்றதுல ரொம்ப, நம்ம கம்பேர் பண்றது யாரு கூட கம்பேர் பண்ணுவோம். ஆமே, ஆண்டவர் பாருங்க, அவனை நான் யாருக்கு ஒப்பா இருப்பான் என்று உங்களுக்கு காண்பிக்கிறேன் அப்படிங்கிறார். என்னிடத்தில் வந்து ஆமே என் வார்த்தைகளை கேட்டு அவைகளின்படி செய்கிறவன் யாருக்கு ஒப்பா இருக்கிறானா? 48வது வசனம். ஆழமாய் தோண்டி, இந்த வேர்டு கவனிக்கணும், ஆழமாய் தோண்டி கற்பாறையின் மேல் அஸ்திபாரம் போட்டு வீடு கட்டுகிற மனுஷனுக்கு ஒப்பாய் இருக்கிறான். அவனுடைய அஸ்திபாரம் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்குமா. மத்தேயுலயும் சொல்லப்பட்டிருக்கிறது, ஆனா இவ்வளவு டீடைல் அதுல இருக்காது. இதுல இன்னொரு வேர்டு எக்ஸ்ட்ரா சேர்க்கப்பட்டிருக்கிறது. என்ன அப்படின்னா, பெருவெள்ளம் வந்து நீரோட்டம் அந்த வீட்டின் மேல் மோதியும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. மேல வந்து அடிக்கிற தண்ணி மட்டும் இல்ல, கீழே சில இடத்துல வீடு கட்டுறதுக்குன்னு தோண்டுவாங்க, அந்த இடத்துல என்ன வெடிக்கும் தெரியுமா? ஊற்று வெடிக்கும். சில இடத்துல சொல்லுவாங்க, இங்கெல்லாம் வீடு கட்ட முடியாதுங்க, இங்கெல்லாம் வீடு கட்ட முடியாது. ஆமே, இங்கே ஒருவனை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது, வெளியே வந்து அடிக்கிற பிரச்சனையில மட்டும் இல்ல, உள்ள ஓடுற நீரோட்டம் இருக்குல்ல, அது வந்து மோதினாலும் அவன் வந்து ஸ்ட்ராங்கா இருப்பானா. இதுதான் பைபிளுடைய விசேஷம். நம்ம இந்த அவர் சமூகத்தில் வந்து அவருடைய வார்த்தைகளை கேட்டு அந்த வார்த்தைகளை நம்முடைய வாழ்க்கையாக்கும் போது என்ன ஆகிறது தெரியுமா? எண்ணங்கள் நீரோட்டம் போல நம்முடைய வாழ்க்கையில வந்து மோதி அடித்தாலும் அதை அசைக்க கூட முடியாத அளவுக்கு கண்மலையாகிய கிறிஸ்துவின் மேல நம்முடைய அஸ்திபாரம் உறுதியாக இருக்கும். ஆமேன் சொல்லுங்க பார்க்கலாம். ஆமேன். அது வந்து மோதி அடிக்கும், எண்ணங்கள் வந்து மோதி அடிக்கும். ஆனால் வார்த்தையை கேட்காம வீடை கட்டுவான் தெரியுமா? அவன் வாழ்க்கையில பெருவெள்ளம் வந்தாலும் பிரச்சனை, இந்த நீரோட்டம் வந்தாலும் பிரச்சனை, விழுந்துருவான். என்னிடத்தில் வந்து என் வார்த்தைகளை கேட்டு எத்தனை வந்து மோதி அடித்தாலும், எவன் ஒருவன் வசனத்தை சுமக்கிறானோ அவன் தேவனுடைய பிரசன்னத்தை சுமக்கிறான். ஏன்னா அந்த வசனத்துல என்ன இருக்குன்னா ஆவி இருக்கிறது.
அந்த வசனத்துல ஜீவன் இருக்கிறது. தேவ பிரசனம் என்பதே ஜீவன் உள்ளது. அதிலே தான் கர்த்தர் கிருபாசனத்தை வைத்து அதிலே தான் ஆண்டவர் தம்முடைய மகிமையை வெளிப்படுத்தி கொண்டிருக்கிறார். உடன்படிக்கை பெட்டியை செய்ய சொல்லுவார்ல, உடன்படிக்கை பெட்டியை இப்படி இப்படி பண்ணுங்க, அதுக்கு மேல 2 கேருபீன்களை 2 சைடுல வச்சுக்கோங்க, சென்டர்ல என்ன வைக்கணும் அப்படின்னா கிருபாசனம். இந்த 2 கேருபீன்களும் எப்படி இருக்கணும்னு இந்த கிருபாசனத்தை ஒன்றோடு ஒன்று பார்த்து கொண்டு இப்படி நிக்கணும். அது கிருபாசனம். அதுல இருந்து கர்த்தர் பேசுவார். அந்த உடன்படிக்கை பெட்டிக்குள்ள என்ன இருக்கணும் அப்படின்னா கர்த்தர் எழுதி கொடுத்த கற்பலகைகள் இருக்கணும், வார்த்தை இருக்கணும், உள்ள வார்த்தை இருக்கணும். உள்ள வார்த்தை இருந்தா அதை சுத்தி அவருடைய பிரசனம் கவர் பண்ணும். இதான் உடன்படிக்கை பற்றி பிரசனம். உங்க வாழ்க்கையில வார்த்தை இருக்குமானால் ஆமா நீங்க தான் உடன்படிக்கை பற்றி. உங்க மேல கிருபாசனம் இருக்கும். ஆமா உங்களை சுற்றி தூதர்களுடைய பாதுகாவல் இருக்கும். வசனத்தை உடையவன் பரலோக பார்வையில விலையேற பெற்றவன். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். இந்த உடன்படிக்கை பெட்டி கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஆமென். ஓப்னி பினேகாஸ் நாட்களிலே உடன்படிக்கை பெட்டி பிடிக்கப்பட்டதை வேதம் நமக்கு காண்பிக்கிறது. யார் பிடிக்கிறாங்க தெரியுமா? பெலிஸ்தியர் பிடிச்சிட்டு போறாங்க. ஆமென். நல்ல கவனிங்க. இந்த ஓப்னி பினேகாஸ்க்கு பாவம் பண்றது ரொம்ப பிடிக்கும், வார்த்தை கேட்கறது பிடிக்கவே பிடிக்காது. கர்த்தர் எச்சரிக்கிறார், உணர்த்துகிறார். ஏலியை கொண்டு பேசும்போது வேதம் சொல்லுகிறது, 1 சாமுவேல் 2வது அதிகாரம் 25வது வசனத்தை வாசியுங்கள். நானே சொல்றேன் டைம்ல. மனுஷனுக்கு விரோதமாய் மனுஷன் பாவம் செய்தால் நியாயாதிபதிகள் அதை தீர்ப்பார்கள். ஒருவன் கர்த்தருக்கு விரோதமாய் பாவம் செய்வானேயாகில் அவனுக்காக விண்ணப்பம் செய்யத்தக்கவன் யார்? இப்படி சொல்றார். இப்படி சொன்னதுக்கு அப்புறமும் அடுத்த வார்த்தையில சொல்லப்பட்டிருக்கிறது, அவர்களோ தங்கள் தகப்பன் சொல்லை கேளாமற் போனார்கள். அதனால என்னாச்சு? அவர்களை சங்கரிக்க கர்த்தர் சித்தமாய் இருந்தார். வார்த்தையை கேட்கவே மனசில்ல. ஆனா யுத்த நாள்ல இவங்க எது பக்கத்துல நிக்கிறாங்களா? உடன்படிக்கை. இன்னைக்கு நிறைய பேருக்கு பிரச்சனை என்ன அப்படின்னா, பிரச்சனைன்னு வரும்போது இதை தூக்கி பக்கத்துல வச்சிடுறாங்க. ஆமே. ஆனா வார்த்தையை கேட்க மனசே இல்லை. ஆமே. தூக்கமே வர மாட்டேங்குது. அந்த பைபிளை கொண்டு வா. ஆமா. தூக்கி இப்படி பக்கத்துல இப்படி வச்சுட்டு உடன்படிக்கை இது ஒரு தேவ பிள்ளை புரிஞ்சுக்கணும். இதுல ஜீவன் இருக்குல்ல, அந்த உடன்படிக்கை பற்றி அதுல தானே தேவ பிரசனம் இருக்கிறது. அது சாதாரண பிரசனம் அல்ல, தாகோன் தலையை உடைச்ச பிரசனம். ஆமே. சாதாரண பிரசனம் கிடையாது. ஆனா இந்த ஓப்னி பினேகாஸ் அது பக்கத்துல நின்ற போது ஆண்டவர் அமைதி ஆயிட்டார். அமைதி ஆயிட்டார். சிலர் பாத்தீங்களா, இருக்கிறதே வீட்டுக்குள்ளதான் இருப்பாங்க. வெளியே எவ்வளவு பெல் அடிச்சாலும் டோரை ஓபன் பண்ண மாட்டாங்க. ஆண்டவர் அப்படிதான் இருக்கிறார், உள்ளதான் இருக்கிறார். இவங்க என்னெல்லாம் ஆர்ப்பரித்தார்களாம், ஆண்டவர் அமைதியா இருந்துட்டார். எப்படிங்க இருக்கும்? அவர் இல்லைன்னா கூட பிரச்சனை இல்லை, அவர் இருக்கிறாரே. இதுல என் வாழ்க்கையில என்னை விடுவிக்கிறதுக்கான வார்த்தை இருக்கிறதே. ஆனா எனக்கு பிரச்சனை வரும்போது பார்க்கும்போது இன்னாண்டவரை ஒண்ணுமே காண மாட்டேங்குது. ஏன்? சொல்ல கேட்க மனமில்லை, வார்த்தைக்கு செவிசாய்க்க மனமில்லை. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. 1 சாமுவேல் 4:4 சொல்லப்பட்டிருக்கிறது, அங்கே ஏலியின் 2 குமாரராகிய ஓப்னியும் பினேகாசும் தேவனுடைய உடன்படிக்கை பெட்டி அண்டையில் இருந்தார்கள் என்று. அதுதான் சொல்லிட்டு வருகிறேன். இன்னைக்கு இல்லாம நம்ம பைபிள் நம்ம கையில தான் இருக்கு, பக்கத்துல தான் இருக்கு. ஆனா கேட்க மனம் இல்லாம போனா விளைவு என்ன தெரியுமா? நாளைக்கு ஒரு பிரச்சனைன்னு வரும்போது அவர் இல்லாதது போலவே. அதனாலதான் சாலமோனை கூப்பிட்டு சொல்றார்,
நீ அவரை தேடினால் அவர் உனக்கு தென்படுவார். நீ அவரை விட்டுட்டேனா அவர் என்றைக்கும் உன்னை கைவிடுவார். இந்த வார்த்தையை சின்ன பையனா இருக்கும்போது, ஏன்னா தாவீது மரிக்கும் போதே சாலமோன் என்ன சொல்லுவார்னா, நான் போக்கு வரவு அறியாத சிறு, அப்போ எவ்வளவு சின்ன வயசுலயே சாலமோனை கூப்பிட்டு இந்த வார்னிங்க கொடுக்கிறார் பாத்தீங்களா? ஆமே, நம்ம பிள்ளைங்களுக்கு சொல்லி கொடுக்கிற மொத்தம் 2 வசனம். இயேசு கண்ணீர் விட்டார், ஜீவாப்போ நான் இதை தள்ளி வேற. அவன் தாவீது சின்ன பையனை கூப்பிட்டு என்ன சொல்றீங்க, அவரை விட்டுட்டேன்னா என்றைக்கும் கைவிடுவார்னு என்ன ஒரு வார்னிங்க. என்ன சொல்லி இருக்கணும் தாவீது? இங்க வா சாலமோனே, ஒரி பண்ணாத, அவர் எனக்கு பிராமிஸ் பண்ணிட்டாரு, என்ன தப்பு பண்ணாலும் கிருபைய விளக்க மாட்டேன்னு சொல்ற. இப்படித்தானே சொல்லி இருக்கணும். இப்படி சொன்னா அவர் ஒரு நல்ல தகப்பனே கிடையாது. இன்னைக்கு இப்படி நிறைய பேர் சொல்லிட்டு இருக்கிறாங்க, அவங்க நல்ல தகப்பன்மாரே கிடையாது. கிருபை என்றென்றைக்கும் என்று வைக்கப்பட்டாலும் சத்தியத்தை சொல்லணும். அல்லேலூயா, ஆமென். இதை சொல்லணும். இதுதான் சொல்ற. நீ விட்டுட்டேன்னு வச்சுக்கோய, என்றென்றைக்கும் விட்டுருவார். இதை சொல்லிதான் வளர்க்கிறார் சாலமோனை. தேவ பிள்ளைங்க இந்த பரிசுத்தத்தை தலைமுறைக்கு சொல்லி வளர்க்கணும். இதெல்லாம் வேண்டாம்பா, இதெல்லாம் தப்புப்பா, வேண்டாம் வேண்டாம், இது ஆண்டவருக்கு பிடிக்காது. இது நம்ம சொல்லி சொல்லி வளர்க்கணும். எத்தனை காரியம் உள்ள போகணும்லாம் நமக்கு தெரியாது. ஆமென். நடுகிறவனால ஒண்ணு இல்லை, நீர் பாய்ச்சுகிறவனால ஒண்ணு இல்லை. ஆனா நடுகிறதுக்கு ஒரு ஆள் தேவை, நீர் பாய்ச்சறதுக்கு ஒரு ஆள் தேவை. ஆமே, கர்த்தரை நம்பி நன்மை செய். கர்த்தர் ஏற்ற காலத்திலே மழையை வர்ஷிக்க பண்ணி அவர் இரக்கம் பாராட்டுவார். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஓப்னி பினெகாஸ் மடிந்து போனார்கள். பெட்டி பிடிக்கப்பட்டது. பெட்டியை கொண்டு போய் தாகோன் சிலைக்கு முன்னாடி வைக்கிறாங்க. நமக்கு அந்த சரித்திரம் தெரியுமே. வைத்த போது நிக்க முடியல. அந்த பெட்டியில பிரசனம் இருக்கிறது, பெட்டியில பிரசனம் இருக்கிறது. இந்த வசனத்துல இன்னும் இருக்கிறது ஜீவன். ஆமே, இந்த பயபக்தியோடு இந்த வசனத்தை நீங்க ஒவ்வொரு நாளும் எடுத்து விரும்பி வாசிங்க. இந்த பெட்டியில இருக்கிற பிரசனம் வெளிப்படும், வெளிப்படும். உங்க குடும்பத்துக்கு விரோதமான அந்நிய வல்லமைகள் நிர்மூலமாகும். ஆமே, அது மட்டும் இல்ல, இதை கொண்டு போய் வைக்கிறாங்க. அங்க பிரச்சனை மேல பிரச்சனை. உடனே என்ன பண்றாங்க தெரியுமா? பெலிஸ்தியர் என்ன பண்றாங்க? இது நமக்கு அதாவது எதேர்ச்சியா நடந்ததா இல்ல கர்த்தர் தான் அடித்தாரா என்பதை அறியும்படிக்கு இதை நம்ம இந்த பசுக்களை கூப்பிட்டு, பசுக்கள் மேல 2 பசுக்கள் மேல ஒரு ரதம் போல செஞ்சு அதுல இந்த பெட்டியை வச்சு அனுப்பி விடுவோம். இது ஒரு குறிப்பிட்ட, அதாவது பெத்ஷி மேசேக்கு போனால், அது எல்லைக்கு போகிற வழியாய் பெத்ஷி மேசேக்கு போனால் இது கர்த்தரால் இந்த தீங்கு வந்துச்சு, இல்ல அது வேற எங்கேயாவது போச்சுன்னா தற்செயலா நடந்ததுன்னு விட்டுறலாம் சொல்லி, அதே போல 2 கறவை பசுக்களை கொண்டு வந்து அவைகளை வண்டிலே கட்டி, ஆமே, கர்த்தருடைய பெட்டியையும் அவர்களுடைய வழிபாட்டு முறைமையின்படி சில பொருட்களையும் எடுத்து அதன் மேல வைத்து அந்த பசுக்களை அனுப்பிவிட்டார்களாம். இப்ப நான் சொல்ல வர்றது இந்த வார்த்தைக்காக, இந்த சரித்திரத்துக்காக அல்ல. 1 சாமுவேல் 6:12 வாசியுங்கள். 1 சாமுவேல் 6:12. அப்பொழுது அந்த பசுக்கள் பெத்ஷிமேசுக்கு போகிற வழியிலே செவ்வையாய் போய், பசுக்கள் எப்படி போச்சா? செவ்வையாய் போய் வலது இடது பக்கமாய் விலகாமல் பெரும் பாதையான நேர்வழியாய் கூப்பிட்டு கொண்டே நடந்தது. எப்படிங்க இது வலதுபுறம் இடதுபுறம் சாயாம நேரா போகுது அப்படின்னு கேட்டா, இதுக்கு மேல என்ன இருக்கு தெரியுமா? பெட்டி இருக்கிறது. அவர்கள் பேதையரா இருந்தாலும் திசை கெட்டு போவது இல்லை. நான் பல வருடம் ஆராதித்தும் என் பாதை தாறுமாறாய் போகிறதற்கு காரணம் என்ன தெரியுமா? என்கிட்ட என்ன இல்ல? பெட்டி இல்ல. ஆமென். சிலருக்கு பெட்டின்னு அது டைம் இருக்கு. ஆமென்.
இந்த வசனம் என்கிற பெட்டி, இந்த வேதம் என்கிற பேழை, இத சுமக்கிறவன் இத எல்லாரும் பார்த்துட்டு இருக்கிறாங்க. ரெண்டு பசுமாட்டை கூப்பிட்டு அதன் குட்டிகள் எல்லாம் அடைச்சி வச்சுட்டு, ஏன்னா கரவல் மாடுகள், அதுக்கு மேல வச்ச உடனே அது நேர்வழியாய். எனக்கு இதுல ரொம்ப பிடிச்ச ஒரு வார்த்தை உண்டு. இவங்க இது நேர்வழியா போச்சுல, அப்படி போய் 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 என்ன ஆகுது அப்படின்னா 14வது வசனத்துல பாத்தீங்கன்னா, அந்த பசுக்களை கர்த்தருக்கு சர்வாங்க தகன பலியாக செலுத்தினார்கள். ஆமே, இந்த வசனத்தை நம்ம சுமந்து பயணிப்போம் வைங்கள, நம்முடைய வாழ்க்கை கர்த்தருக்கு ஏற்ற பலியாகவே பலியாக பலியாக காணிக்க, நம்ம லைஃபே அவருக்கு காணிக்கையாயிரும். நம்முடைய வாழ்க்கை அவர் சுகந்த வாசனைய கர்த்தர் முகர்ந்தார் என்று நோவா செலுத்தின பலி கர்த்தருக்கு பிரியமா இருந்த போது அது சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த வசனத்தை சுமக்கிறவங்க வழி மாறவே மாட்டாங்க. நம்ம வசனத்தை கேட்கிறோம், வசனத்தை வாசிக்கிறோம், நம்முடைய வாழ்க்கையில் இது சுமக்கிறோமா? பேதையரா இருந்தாலும் திசை கெட்டு போவது இல்லை, திசை கெட்டு போவது இல்லை. நெகேமியாவின் புஸ்தகத்துல 13வது அதிகாரத்தில் ஒரு சம்பவம் சொல்லப்பட்டிருக்கிறது. அதாவது ஆலயத்தின் அறைகளை விசாரிக்கிறதற்காக ஆசாரியன் எலியாசிப்பை ஏற்படுத்தி வைக்கிறாங்க. இந்த எலியாசிப் என்ன செய்கிறான் என்றால், அதனுடைய 4வது வசனத்துல பாத்தீங்கன்னா, அவன் என்ன பண்றான்னா தொபியாவோட சம்பந்தம் கலக்கிறான். தொபியாவோட சம்பந்தம் கலந்து என்ன பண்றான் தெரியுமா? ஆலயத்தின் அறைகள்ல ஒரு அறைய, ஒரு பெரிய அறைய தொபியாவுக்கென்றே ஒதுக்கினான். நான் இது ஆவிக்குரிய கண்ணோட்டத்தோடு சொல்லுகிறேன். நம்முடைய வாழ்க்கையில ஒரு அறைய நம்ம தொபியாவுக்கு, இந்த தொபியா யாரு தெரியுமா? இந்த எருசலேமின் அலங்கத்தை கட்ட நெகேமியா முயற்சித்த போது எதிராய் நின்ற கூட்டத்தில் முக்கியமான ஒருவன் சன்பலாத்தும் தொபியாவும். ஆனா இங்க ஆலயத்தின் அறைகளில் ஒன்றிலே ஒரு பெரிய அறை தொபியாவுக்கு கொடுக்கிறான். இந்த காரியம் நடக்கிறதுக்கு காரணம் என்னவென்றால், நெகேமியாவே சொல்றாரு 6வது வசனத்துல, இதெல்லாம் நடக்கும் போது நான் எருசலேமில் இல்லை. நான் இதை வசனத்தோடு வைத்து சொல்லுகிறேன். நம்ம லைஃப்ல வேர்டு இல்லைன்னு வைங்கள, நம்முடைய வாழ்க்கையில தொபியா உட்கார்ந்துருவான். இந்த தொபியா உள்ள அவனுடைய பொருட்களை எல்லாம், தட்டு முட்டுகளை எல்லாம் உள்ள கொண்டு வச்சுட்டான். யார் வாழ்க்கையில வசனம் இல்லையோ, இந்த தொபியா என்னும் சாத்தான் உள்ள என்றாயிடுவான். அவனுடைய கிரியைகள் எல்லாம் கொண்டு வைப்பான். இப்ப நெகேமியா உள்ள என்றாகினதும், இதை பார்த்ததும் நெகேமியாவுக்கு என்ன ஆயிற்று அப்படின்னா, ஆமென், அதனுடைய 7வது வசனத்திலே பாருங்கள், எருசலேமுக்கு வந்தேன், அப்பொழுது எலியாசிப் தொபியாவுக்கு தேவனுடைய ஆலயத்து பிராகாரங்களில் ஒரு அறையை ஆயத்தம் பண்ணினதினால் செய்த பொல்லாப்பை, நம்ம பல காரியங்களை ஆமென் விளையாட்டுக்கும் வினோதத்துக்கும் செய்வோம். அது தொபியா உட்காருவதற்கு நாம் அவனுக்கான இடத்தை ஆயத்தமாக்குகிறோம். இவ்வளவு நடக்க காரணங்க நெகேமியா இல்லாததுனால. நம்முடைய வாழ்க்கையில சத்துரு குடியிருப்பதற்கும் சத்துருவின் கிரியைகள் இன்னும் வெளிப்பட்டு கொண்டே இருப்பதற்கும் காரணம் நெகேமியா வசனம் இல்லாததுனால. இந்த வசனம் உள்ள வந்ததும், நெகேமியா வந்ததும், அவன் சொல்ற, நான் அறிந்து கொண்டேன் என்று சொல்லுகிறான். எல்லா அறையில என்ன இருக்கு, உள்ள என்ன இருக்கு, இதுல கர்த்தருக்கான காரியங்கள் இருக்கு. இது என்ன சும்மா மேலோட்ட பார்வை அல்ல. இந்த வசனத்தை குறித்து வேதம் என்ன சொல்லுகிறது தெரியுமா? எபிரேயர் 4வது அதிகாரம் அதனுடைய 12, 13 வசனங்களை வாசியுங்கள். தேவனுடைய வார்த்தையானது ஜீவனும், வாசிங்க, வல்லமையும் உள்ளதாயும் இருபுறமும் கருக்குள்ள எந்த பட்டயத்திலும் கருக்கானதாயும்
அழுக்கானதாயும், இந்த வேர்ட கவனிங்க, ஆத்துமாவையும் ஆவியையும் கணுக்களையும் ஊனையும் பிரிக்கத்தக்கதாயும் உள்ள போவோம். இந்த நெகமியா வந்த உடனேயே மேலோட்டமா எல்லா அறையும் சூப்பரா இருக்கா, சூப்பரா அப்படி இல்லாம ஒவ்வொரு அறை, இது யாருக்கு அறை, இதுல என்ன இருக்கு, இது கர்த்தருக்கு பிரியமானது இருக்குதா, கர்த்தருக்கு பிரியமில்லாதது இருக்கிறதா, எல்லாத்தையும் ஒரு நெகமியா வந்து பார்ப்பான் என்றால், இந்த வசனம் நம்முடைய வாழ்க்கைக்கு உள்ள நம்ம உள் வாங்கிட்டோம் வைங்களேன், அது எல்லாத்தையும் பிரியும், எல்லாத்தையும் பிரிச்சு மேஞ்சிரும். ஆமென், ஹல்லேலூயா. இருதயத்தின் நினைவுகளையும் யோசனைகளையும் வகை அறுக்கிறதாயும் இருக்கிறது. அவருடைய பார்வைக்கு மறைவான சிருஷ்டி ஒன்றுமில்லை, அவருடைய சகலமும் அவருடைய கண்களுக்கு முன்பாக நிர்வாணமாயும் வெளியரங்கமுமாய் இருக்கிறது. அவருக்கே நாம் கரங்களை உயர்த்தி ஹல்லேலூயா. இப்ப நெகமியா உள்ள வந்துட்டார், உள்ள வந்து அறிந்து கொண்டார். அறிந்து கொண்டது என்ன ஆகுது தெரியுமா? ஆமென். நெகமியா 13வது அதிகாரம் அதனுடைய 8வது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, அதனால் நான் மிகவும் மனமடிவாகி. ஏன் ஆலயத்துக்குள்ள என்னெல்லாம் இருக்கு அன்பு சபையே, நாம் தேவன் தங்கும் ஆலயம் தெரியுமா? நாம் தேவன் தங்கும் ஆலயம். இந்த வசனம் என்கிற நெகமியா நம்ம லைஃபுக்குள்ள வரும்போது மட்டும்தான் நமக்கு தெரியாது நம்ம எத்தனை தொபியாக்களுக்கு எத்தனை அறைகளை நமக்குள்ளே ஆயத்தம் பண்ணி இருக்கிறோம்னு தெரியாது. அவன் வந்து என்ன பண்ணுவான் தெரியுமா? அவனுடைய ஐட்டத்தெல்லாம் உள்ள வச்சிருவான். இயேசு என்ன சொல்லுவார் தெரியுமா? வார்த்தை என்ன சொல்றார் கேளுங்க. உலகத்தின் அதிபதி வருகிறான், அவனுக்கு என்னிடத்தில் ஒன்றுமில்லை. வார்த்தை இருக்கிற இடத்துல உலகத்தின் அதிபதியாகிய பிசாசுக்கு ஒண்ணுமே கிடையாது. இப்ப நெகமியா உள்ள வந்தது என்ன பண்றார் தெரியுமா? 8வது வசனம், தொபியாவின் வீட்டு தட்டு முட்டுகளை எல்லாம் அந்த அறையிலிருந்து வெளியே எறிந்து விட்டேன். இந்த வசனம் உள்ள என்றாயிட்டுனா சத்துரு வந்து நடுங்கிறது எதுக்கு தெரியுமா? வசனத்துக்கு. இது பட்டயம். என் வாழ்க்கை கிளீன் ஆகணும்னா வேர்ட் ஆஃப் காட் எனக்குள்ள போணும். நெகமியா இல்லைன்னா தொபியா வந்து சம்பந்தம் கலப்பான். வசனம் உங்க லைஃப்ல இல்லைன்னா நீங்க எந்த சர்ச்சுக்கு போனாலும் சரி, என்ன பண்ணாலும் சரி, தொபியா வந்து சம்பந்தம் கலப்பான். நமக்கு தெரியாமலே அவனுக்கு ஒரு அறையை நம்முடைய வாழ்க்கையில ஆயத்தமாக்குவோம். அதாவது வாழ்க்கையின் ஒரு பகுதியாக மட்டுமே வேதத்தை வைத்திருக்கிறவர்கள் தங்களை ஏமாற்றிக் கொண்டிருக்கிறார்கள். என் வாழ்வே இந்த வேதத்தில் அடங்கி இருக்கிறது என்று வைத்துக் கொள்ளுகிறவர்கள் மட்டும்தான் வாழ்வார்கள். இப்பொழுது நான் உங்களுக்கு பேசிக் கொண்டிருக்கிற வார்த்தை என்பது இங்கே வாழ என்ன செய்ய வேண்டும் என்றல்ல, ஆமா, அங்கே வாழ நாம இங்க என்ன செய்ய வேண்டும் என்பது. இந்த வசனத்துக்கு நம்ம உள்ள இடம் கொடுக்கும். ஏன்னா நமக்கு தெரியும் நெகமியா வந்த பிரச்சனை, அதனால என்ட்ரன்ஸ்லயே நெகமியாவே. ஆமென், ஹல்லேலூயா, ஆமென். அந்த நூற்றுக்கு அதிபதியை போல என் வீட்டுக்குள்ளே வருவதற்கு நான் பாத்திரவானே அல்ல. ஆமென். உள்ள விடுங்க, வேர்ட் ஆஃப் காட் உள்ள விடுங்க. இதுதான் நமக்கு நெகமியாவே இந்த வார்த்தை தான். உள்ள விடுங்க. அவருக்கு தெரியும். இதுதான் நாங்க ஜீசஸ் பண்ணாரு. எருசலேம் ஆலயத்துல போய் எல்லாத்தையும் சுத்தி பார்த்தார். சுத்தி பார்த்து ஒரு செல்ஃபி எடுத்துட்டு போனார். அப்படியா இருந்துச்சு? இல்ல, சுத்திகரிக்கிறார். சுத்திகரிச்சதுக்கு அப்புறம் என்ன பண்றார் தெரியுமா? உலாவிக் கொண்டிருக்கிறார். எனக்குள்ள தொபியாவின் எந்த தட்டுமுட்டுகளும் இருக்கக்கூடாது. ஒரு சின்ன தொபியாவுடையது என்று சொல்லக்கூடிய ஒரு பின்னு கூட என் லைஃப்ல இராம சுத்திகரிக்கப்படணும்னா இந்த நெகமியா என்கிற வார்த்தை என் லைஃப்ல போனோம். இவன் எல்லாவற்றையும் எறிந்து விட்டு 9வது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, பின்பு நான் அறை வீடுகளை சுத்திகரிக்க சொல்லி.
சுத்திகரிக்க சொல்லி தேவனுடைய ஆலய பணிமுட்டுகளையும் காணிக்கைகளையும் சாம்பிராணியையும், அதாவது ஆண்டவருடைய சமூகத்தில் செலுத்தக்கூடியவைகளை எல்லாம் அங்கே திரும்ப கொண்டு வந்து வைத்தேன். வசனம், இந்த வசனம் எந்த அளவுக்கு உள்ள போகிறதோ, இந்த வசனம் மட்டும். ஆண்டவர் சொல்லுவார்ல ஒரு உவமை, ஒருவனிடத்திலிருந்து ஒரு அசுத்தாவி துரத்தப்பட்டு அந்த ஆவி அலைந்து திரிந்து வந்து பார்க்கும்போது யாரிடத்திலிருந்து துரத்தப்பட்டதோ அவன் வெறுமையா இருக்கிறான் என்று கண்டால் அது என்ன செய்யுமா, வேற 7 ஆவியை கொண்டு உள்ள வருமா. அப்படி வரும்போது அவனுடைய முன்னிலைமையை பார்க்கிலோ அவனுடைய பின்னிலைமை ரொம்ப கேடுள்ளதா இருக்குமா. தாவீதை பாத்தீங்களா, ஒரு அடி விழுந்துச்சு. இந்த உடன்படிக்கை பெட்டியை சவுல் கொண்டு வரல. ஆனா தாவீதுக்கு ரொம்ப ஆசை, கர்த்தருடைய பெட்டி எப்படி அந்நியர் இடத்துல இருக்கலாம், கொண்டு வரான். ஆனா கொண்டு வரும்போது பிரமாணத்தை பார்க்கல. ஆமே, ஹல்லேலூயா. தேவ பிள்ளைகளே, ஆமே, நமக்கு பரலோகம் போக ஆசை. பரலோகம் போக ஆசைன்னா அவன் கண்டிப்பா எதை பார்த்துதான் ஆகணும், பிரமாணத்தை பார்த்துதான் ஆகணும். தேவனுக்கு என்று எழுதப்பட்ட ஒரு பிரமாணம் உண்டு. அதாவது தேவன் ஆலயத்துக்கு என்று எழுதி கொடுத்த ஒரு பிரமாணம் உண்டு, அது பரிசுத்தம். இவர் பிரமாணத்தை பார்க்கல. இவர் ஆவேசத்துல இவருக்கு ஏற்றார் போல ஒரு ரதத்துல ஏற்றி இதே மாதிரி கொண்டு, பெலிஸ்தீன் எப்படி கொண்டு வந்தான், பசுக்களை கொண்டு வந்து வண்டியில ஏற்றி கொண்டு வர. இது பெலிஸ்தீனுடைய முறை, லேவியன் முறை அது கிடையாது. பெலிஸ்தீனுடைய முறை. பெலிஸ்தீன் எங்க முடிச்சான் அங்க கண்டினியூ பண்றாரு. ஆண்டவர் விட்டாரே ஒரு அடி. ஹல்லேலூயா. நம்ம ஆண்டவருக்குள்ள வந்ததுக்கு அப்புறம் இன்னும் பெலிஸ்தீனுடைய முறைகளை செஞ்சுட்டே இருக்கிறோம். நாள் பார்க்கிறது. ஆமே, இன்னைக்கெல்லாம் கைத்தட்டு வராது இருக்கு. ஆமே, இன்னும் பெலிஸ்திய முறையை செஞ்சுட்டே இருக்கிறோம். ஆனா கர்த்தர் பேரை சொல்லி செய்யறோம். இஸ்ரவேலர்கள் செஞ்சாங்கல்ல, கன்றுக்குட்டியை உண்டு பண்ணி வைத்து கர்த்தருக்கு பண்டிகை நாங்க பாருங்க, பேரெல்லாம் கர்த்தர். ஆனா செய்யற முறை எல்லாமே பெலிஸ்தியர் முறை. எல்லாம் என்ன கணக்குல செய்யறோம் ஒண்ணுமே தெரியாது. தாவீது கொண்டு வந்தார், ஆண்டவர் அடிக்கிறார். அடிச்சது தாவீது எதை புரட்டுறார் தெரியுமா, பைபிளை புரட்டுறார். ஏன் அடி விழுந்துச்சு, பைபிளை புரட்டி சுத்திகரிக்கிறார். இந்த வேதத்தை நம்முடைய வாழ்க்கையில எவ்வளவுக்கு எவ்வளவு நம்ம புரட்டுறோமோ, நம்ம லைஃப் ஒவ்வொரு பகுதியும் இதை இப்படி சொல்ல விரும்புறேன். இந்த பைபிளை நம்ம பெரட்ட பைபிள் என்ன ஆகும், அழுக்காகும். இந்த பைபிள்ல இருக்கிற ஒவ்வொரு பேப்பரும் பெரட்டுறதுனால அழுக்காகுதுன்னா உங்க வாழ்க்கையில இருக்கிற ஒவ்வொரு பகுதியும் சுத்திகரிக்கப்பட்டு கொண்டே இருக்கும். அவன் நேர லேவியரை கூப்பிடுறான். நம்ம நியாயமான முறையில கர்த்தரை தேடல பாரு. பைபிள் எப்படி இருக்கு பாரு. லேவியர் தானே சுமக்கணும். லேவியர் சுமக்கிறது மட்டும் இல்ல, வழியில எங்கேயும் நிறுத்தக்கூடாது, யாரும் அதை தொடக்கூடாது, இப்படி எல்லாம் பிரமாணம் இருக்கு. அவன் ஒன்று மாறினாலே மொத்தமா எல்லாம் மாறிச்சு. ஆமே, ரதத்துல வச்சு கொண்டு வராங்க. காளைகள் மிரளுது. பெலிஸ்தியர் அனுப்பும் போது மிரளல்ல, ஏன்னா பெலிஸ்தியருக்கு வேற தெரியாது, அவ்வளவுதான். பெலிஸ்தியர் தூரத்தில் நின்று பாக்குறாங்க. தூரத்தில் நின்று பாக்குறவங்க எந்த முறை பண்ணாலும் ஆண்டவர் கண்டுக்க மாட்டார். ஆனா அவருடைய இருதயத்தை தொடுறவங்க, தேவனை ஆராதிக்கிற பிள்ளைங்க, அவங்க பண்றாங்க இவங்க பண்றாங்கன்னு பார்த்து செஞ்ச ஆண்டவர் பார்த்துட்டு சும்மா இருக்க. பெலிஸ்தியன் என்ன பண்ணிட்டு போறான், அவன் தேவஜனம் அல்லவே. ஆண்டவர் அவன் பயப்படுறான். ஆண்டவர் பயந்துட்டு போட்டோம். அவன் ஏன் பயப்படுறான்? தேவன் யார் என்று அறிந்து பயப்படுறானா? இல்ல, தாகோனே அடிச்சிட்டார் அவரு. அல்லேலூயா, ஆமென், அல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. தாவீது பாருங்கள், வசனத்தை பார்த்ததும் லேவியரை கூப்பிட்டு எல்லாம் சுத்திகரிங்க. அந்த வசனத்தை பார்க்க மைண்ட் எதை நோக்கி தான் போகும் தெரியுமா? சுத்திகரிக்கணும், இதெல்லாம் வேண்டாம். அடுத்து சாலமோனை வச்சு ஆலயத்தை கட்டுறார். அதன் பிறகு பாத்தீங்கன்னா, அதன் பிறகு எழும்பின ராஜாக்கள்ல சில விரல் விட்டு எண்ணக்கூடிய நல்ல ராஜாக்கள் இருந்தார்கள். அதுல ஒரு ஆள் தான் யோசபாத். அந்த யோசபாத்தை குறித்து வேதம் சொல்லுகிறது 2 நாளாகமம் 17வது அதிகாரம் அதனுடைய 3-4 வசனங்களிலே கர்த்தர் யோசபாத்தோடே இருந்தார். அவன் பாகால்களை தேடாமல் தன் தகப்பனாகிய தாவீது முன்னாட்களில் நடந்த வழிகளில் நடந்து தன் தகப்பனுடைய தேவனை தேடி இஸ்ரவேலுடைய செய்கைகளின்படி நடவாமல் அவருடைய கற்பனைகளின்படி நடந்து கொண்டான்.
6வது வசனத்தை பாருங்கள். கர்த்தருடைய வழிகளில் அவன் இருதயம் உற்சாகம் கொண்டது. நல்ல கவனிக்கணும், இந்த வேர்டு ரொம்ப ரொம்ப முக்கியமான வார்த்தை. கர்த்தருடைய வழிகளில் அவனுடைய இருதயம், கர்த்தருடைய வழின்னு என்ன? கர்த்தருடைய வார்த்தை தான். சாட்சி, பிரமாணம், கற்பனை, கட்டளை, வழிகள், இப்படி எல்லாம் சொல்லப்பட்டது எல்லாமே கர்த்தருடைய வார்த்தை தான். இதில் அவனுடைய மனம் என்ன கொண்டதான்? உற்சாகம். எத்தனை பேருக்கு சொல்ல முடியும்? எனக்கு பைபிள் ரொம்ப பிடிக்கும். பைபிள் பிடிக்கும், நான் பிடிச்சு கிஸ் பண்ணிட்டு வைக்கிறது இல்லை, ரீட் பண்றது. ஐயோ எனக்கு எனக்கு டைம் கிடைக்கல பைபிள் படிக்க, கொஞ்சம் கேப் கிடைக்காதா? ஆமென். இந்த உற்சாகம் அவனை என்ன செய்ய வச்சது தெரியுமா? அவன் மேடைகளையும் விக்கிரக தோப்புகளையும் யூதாவை விட்டு. இதான் அந்த பைபிள்ல நம்ம ஈடுபட 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 என்னன்னா சுத்திகரிப்பு நடக்கும். சுத்திகரிப்பு. தாவீதை விட யோசபாத் இன்னும் டீப்பா போறாரு, இன்னும் டீப்பா போறாரு. தாவீதின் நாட்கள்ல கூட விக்கிரகங்கள்லாம் உள்ள வரல, இஸ்ரவேலுக்குள்ள வரல. அதன் பிறகுதான் அந்த உள்ள ராஜாக்கள் எல்லாம் சாலமோன் நாட்கள்ல கொண்டு வர வச்சுட்டான். அந்நிய நுகத்துல நிறைய பிணைக்கப்பட்டு எல்லாத்தையும் உள்ள கொண்டு வந்துட்டான். அதன் பிறகு அதை மாத்துறதுலாம் பெரிய சேலஞ்சாவே இருந்துச்சு. ஆனா இந்த பைபிள்ல, அதனாலதான் இந்த யோசபாத் என்ன பண்ணுவார்னா, இந்த வசனம் வந்து எல்லா இடத்துலயும் பிரசங்கிக்கப்படணும்னு சொல்லிட்டு அதற்கான ஆட்களை கொண்டு வந்து வசனத்தை பிரசித்தப்படுத்துகிறதை வேதம் நமக்கு காண்பிக்கிறது. கர்த்தருடைய வார்த்தையில டீப்பா போக, இதை விட டீப்பா இன்னொருத்தர் போறார். யாருன்னா எசேக்கியா. எசேக்கியாவை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது 2 ராஜாக்கள் 18வது அதிகாரம் அதனுடைய 3வது வசனத்துல, அவன் தன் தகப்பனாகிய தாவீது செய்தபடி எல்லாம் கர்த்தரின் பார்வைக்கு செம்மையானதை செய்தான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அவன் மேடைகளை அகற்றி சிலைகளை தகர்த்து, இந்த வேர்டை கவனிக்கணும், விக்கிரக தோப்புகளை வெட்டி, அடுத்த வார்த்தையை எல்லாரும் கவனிக்கணும், மோசே பண்ணியிருந்த வெண்கல சர்ப்பத்தை, சத்தமா சொல்லுங்க, எசேக்கியாவை இது கொஞ்சம் ஓவரா இல்ல? ஏன் உடைச்சு போட்டான் தெரியுமா? அந்நாட்கள் மட்டும் வாசிங்க. அந்நாள் மட்டும் இஸ்ரவேல் புத்திரர் அதற்கு தூபம் காட்டி வந்தார்கள். பழைய ஏற்பாட்டுல மோசே உண்டு பண்ணின வெண்கல சர்ப்பம், புதிய ஏற்பாட்டுல எதுக்கு நிழலா இருக்கு? சிலுவை. பைபிளுக்குள்ள டீப்பா போனதும் அவன் எதை கை வைக்கிறான் பாத்தீங்களா? நிகுஸ்தான உடைக்கிறான். நிகுஸ்தான் அதுக்கு பேரு. ஏன் உடைக்கிறான்? அது உடைக்கிறதுக்கு ஆண்டவர் வைக்க சொன்னார். அடையாளமா வைக்கப்பட்டத வழிபாடா மாத்திட்டாங்க. இந்த பைபிளுக்குள்ள டீப்பா போக 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 இயேசுவை தவிர வேற எதையும் வர்ஷிப் பண்ற காரியமா பார்க்க முடியாது. இந்த சிலுவைன்னு ஒண்ணே நமக்கு தெரியாது. எப்படி தெரியும்? சிலுவைன்னு என்ன தெரியும்? நமக்கு தெரிஞ்ச மரண தண்டனை எல்லாம் தூக்கு கயிறு. அப்போ அந்த காலத்துல காட்டி தராங்க. இந்த சிலுவைன்னு வந்தாலே, ஜீசஸ் வந்ததும் அது அவருடைய அடையாளமா மாறிச்சு. அடையாளம் அது. சிலுவை வைக்கிறது தப்பு இல்ல. ஆனா அது வழிபாடா மாறுதுன்னா அதை உடைச்சிடணும். இனி வராதாமே. நம்ம எல்லாம் தள்ளியே நிக்கிறோம். தள்ளி போக போக பெலிஸ்தியர் கூட்டத்தில் சேர்ந்துரும். உள்ள என்றாக பரிசுத்தவான்கள் கூட்டத்தில் இருப்போம். பெலிஸ்தியர் கூட்டத்தில் இருக்கல்ல தேவன் நம்மை அழைத்தது. ஆரம்பத்தில் இதை உடைக்கல. ஏன்னா அதை வழிபடல அவங்க. அது இருந்துட்டு போட்டோம். அது ஒரு அடையாளம், பார்த்தாலே தெரியும்பா அந்த காலத்துல. ஆமென். ஆனா அதை வழிபாடா மாத்துறாங்க பாருங்க. வழிபாடா மாத்துறாங்க பாருங்க. என்னை அன்றி உனக்கு வேறே தேவர்கள் உண்டாயிருக்க வேண்டாம். சிலர் பைபிளை கூட விக்கிரகம் ஆக்கிடுவாங்க. ஒண்ணு வேண்டாங்க. ஆலயத்தை பெருசா பேசும்போதே ஆண்டவர் கோவம் வந்துச்சா இல்லையா? ஆண்டவர் இந்த ஆலயத்தை பாத்தீங்களா? ஆண்டவர் பார்த்தார். ஒரு கல் இருக்காது பாரு அப்படின்ட்டார். ஏன்? அந்த காலத்து பரிசுத்தவான்கள் உலக வேஷங்கள் ஆடம்பரங்களை தூக்கி எறிஞ்சாங்கன்னா டீப்பா போனதுனால. இந்த டீப்
டீப்பா நீங்க டிராவல் பண்ண ஆரம்பிச்சிட்டீங்கன்னா எங்க போய் நிப்பீங்க தெரியுமா? ஏதேன்ல போய் நிப்பீங்க. வேண்டாம் வேண்டாம், இது வேண்டாம், அது வேண்டாம். அதனால அவங்களை எல்லாரும் ஒதுக்கி வச்சாங்க. நம்ம எதை வழிபடுறோம்? இன்னைக்கு சிலுவையை தொட்டு கும்பிட்டு இருக்கிறோமா? அதனாலதான் ஆண்டவர் வந்து கூட 2 பேர் அறைய அலோவ் பண்ணார். எந்த சிலுவையை தொட்டு கும்பிடுறோம் நமக்கு தெரியுமா? ஒரு வேளை இந்த ஒருத்தன் கீழே போனால அந்த சிலுவையை தான் நம்ம தொட்டு வணங்கிட்டு இருக்கிறோம். பயங்கல எக்காலம் துணிக்கும் போது அவன் காலை பிடிப்பான். ஒன்ன நான் விட மாட்டேன். நீ என்ன இவ்வளவு நாள் சிலுவை வச்சிருக்கூடாதா? அடையாளமா இருக்கிறது வரைக்கும் பிரச்சனை இல்லை. வழிபாட மாறிட்டு சிலுவை நமக்கு மேன்மை. ஆமென். சிலுவை நமக்கு அது பாக்கியம், அது மேன்மை. ஆனா நான் வந்து வர்ஷிப் பண்றது சிலுவையை அல்ல, சிலுவையில் அறையப்பட்ட நம்ம எதை வர்ஷிப் பண்றோம் ரொம்ப முக்கியம். கர்த்தருடைய வார்த்தைக்குள்ள என்றாக இது வேண்டாம், இது வேண்டாம், இது வேண்டாம். மோசே தூரத்தில் இருந்து முச்செடியை பார்க்கிறது வரைக்கும் பிரச்சனை இல்லை. கிட்ட நெருங்க மோசே காலில் இருக்கிறது என்ன கழட்டு, கையில் என்ன வச்சிருக்கிற கோல் போட்டான். இந்த சுத்திகரிப்பு ரொம்ப முக்கியம், ரொம்ப அவசியம். எபேசியர் 5வது அதிகாரம் 25 முதல் இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது தெரியுமா? புருஷர்களே உங்கள் மனைவிகளில் அன்பு கூறுங்கள். அடுத்த வார்த்தை பாருங்கள். அப்படியே கிறிஸ்துவும் சபையில் அன்பு கூர்ந்து, வாசிங்க, தாம் அதை திருவசனத்தை கொண்டு தண்ணீர் முழுக்கினால் சுத்திகரித்து பரிசுத்தமாக்குகிறதற்கும் கரை திரை முதலானவைகள் ஒன்றும் இல்லாமல். பைபிள் வந்து அது நாளைக்கு வரும்போது ஆண்டவர் கூட்டிட்டு போயிடுவார். தயவு செய்து பெலிஸ்தியரை ட்ரீட் பண்றது வேற, பரிசுத்தவான்களை ட்ரீட் பண்றது வேற. ஆண்டவர் எப்படி வச்சிருக்கிறார் தெரியுமா? புருஷன் மனைவி, கிறிஸ்து சபை. ஒரு மனைவி எப்படி இருக்கணும் அப்படின்னு புருஷனுக்குன்னு ஒண்ணு உண்டு. ஒரு சின்ன விஷயம் மாறினா கூட புருஷர்கள் அதிகமா கோபப்படுற பர்சன் யாரா இருப்பாங்க தெரியுமா? மனைவியா தான், சொந்த மனைவியா இருப்பாங்க. பைபிள் அப்படிதான் இருக்கு. உங்கள் சொந்த புருஷர்கள் அப்படிதான் இருக்கு. எதுக்கு எடுத்தாலும் அது வந்து ஒரு அன்பின் வெளிப்பாடு தான். அது ஒரு அன்பின் வெளிப்பாடு. இந்த அன்பு இல்லாம எரியறவங்க இருப்பாங்க, அவங்க நாளைக்கு எரிஞ்சிட்டு இருப்பாங்க. அது விட்டுருங்க. இந்த அன்பின் வெளிப்பாடு, ஏன்னா ஒரு சின்ன விஷயம் மாறினா கூட அவங்களால வந்து அக்செப்ட் பண்ண முடியாது. ஆண்டவர் எப்படி நம்மளை பார்க்க விரும்புறார் தெரியுமா? பரிசுத்தமாகிறதற்கும் கரை திரை முதலானவைகள். சொல்லுங்க, கஷ்டமா இருக்கா சொல்றதுக்கு? சொல்லுங்க. அது நான் சொல்லிட்டேன். அடுத்து சொல்ல வேண்டியது சொல்லுங்க. ஒன்றும் இல்லாமல். எது ஒண்ணு இருக்கக்கூடாது? ஒரு சின்ன கரை கூட. ஆமே. இதுக்காக அவர் கொடுத்த கிரயம் என்ன தெரியுமா? தம்மை தாமே ஒப்பு கொடுத்தார். அதாவது என் கையை சுத்தமாக்க அவர் கையில் ஆணி. என் கால்கள் சுத்தமாக அவர் கால்களில் ஆணி. உச்சந்தலை முதல் உள்ளங்கால் வரை அடி. என்கிட்ட ஒரு பழுதும். அவர் அடிக்கிறதுக்கு முன்னாடி அவரை செக் பண்றாங்க, ஒரு பழுதும் இல்லை. அதன் அடையாளம் தான் இவரிடத்தில் நான் யாதொரு குற்றத்தையும். பஸ்கா ஆட்டுக்குட்டி அடிக்கப்படும் போது பிரதான ஆசாரியன்
ஓகே பண்ணணும். ஒரு குற்றம் அதுக்குன்னே ஆட்களை நியமித்திருப்பாங்க. அதே போலதான் கடைசியில இங்க பிலாத்து ஓகே பண்றான். ஏன்னா பிரதான ஆசாரியனுக்கு பார்வை அவுட் ஆயிட்டு, எல்லாரும் பொய்யான குற்றச்சாட்டை வச்சிட்டு இருக்கும் போது பிலாத்து அந்த தீர்ப்பை சொல்றான், இவரிடத்தில் நான் ஒரு குற்றத்தையும் காணேன் அப்படி சொல்லிட்டு கையை கழுவிட்டான். ஓகே ஆயிட்டு. அடிக்கிறாங்க அடி. அவர் உடம்புல அடிபடாத இடம் கிடையாது. ஏன் தெரியுமா? என் உடம்புல ஒரு இடத்துல கூட கரை இருக்க கூடாது என்பதற்காக. இந்த ரகசியம் பெரியது. ஒரு தேவ பிள்ளைக்கு இந்த உணர்வு தேவை. அதனாலதான் கர்த்தர் இந்த வசனத்தை கொடுத்து சீஷர்கள்ட்ட சொன்னார், நீங்கள் சர்வ சிருஷ்டிக்கும் போய் சுவிசேஷத்தை பிரசங்கித்து அவர்களை சீஷராக்கி அவர் பிதா குமாரன் பரிசுத்த ஆவி நாமத்தினாலே அவர்களுக்கு ஞான ஸ்நானம் கொடுத்து நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்கள் கை கொள்ளும்படிக்கு அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள். ஆமென். இந்த வேதத்துக்கு நமக்கு இடையே இருக்கிற உறவு எப்படிப்பட்டதா இருக்கிறது. ஆமென். கர்த்தர் கடந்த வாரம் இதுதான் பேசினார். அடுத்த பாயிண்ட்டுக்கு போலாம் விட மாட்டேங்கிறார். ஆமா, எந்த அளவுக்கு எத்தனை வருடங்கள் ஆகிவிட்டது. இனி நமக்கு முன்னாடி எத்தனை வருடங்கள் இருக்கும்னு தெரியாது. வேதம் சொல்கிறது கிறிஸ்துவுக்குள் மரிக்கிறவர்கள் பாக்கியவான்கள் என்று எழுது அப்படிங்கிறார். யோவான் உடன் அப்படி எழுதுறார், கிறிஸ்துவுக்குள் மரிக்கிறவர்கள் பாக்கியவான்கள் அப்படி எழுதும் போது ஆவியானவர் ஆம் என்று திருவுளம் பற்றுகிறார். எஸ், கிறிஸ்துவுக்குள் மரிக்கிறதுனா என்ன? அந்த பசுக்கள் அந்த பிரசனத்தை சுமந்து கொண்டு போய் கர்த்தருக்கு தகன பலியாய் மாறினதல்லவா, அது போல இந்த 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 பிரசனம் நிறைந்த வசனத்தை எவன் ஒருவன் சுமந்து கொண்டு ஓட்டத்தை முடிக்கிறானோ அவன் கிறிஸ்துவுக்குள் மரிக்கிறவன். கிறிஸ்துவுக்குள். ஹல்லேலூயா. வசனம் நமக்குள்ளே, நாம் கிறிஸ்துவுக்குள்ளே. எல்லாரும் இந்த வார்த்தையை சொல்லுங்க, வசனம் எனக்குள்ளே, நான் கிறிஸ்துவுக்குள்ளே. மறுபடியும் சொல்லுங்க, வசனம் எனக்குள்ளே, நான் கிறிஸ்துவுக்குள்ளே. இதான் ஃபார்முலா. இந்த ஃபார்முலா மட்டும் உங்க லைஃப்ல அப்ளை பண்ணிட்டீங்கன்னா, கிறிஸ்துவுக்குள் என் ஜீவன் இணைந்து மறைந்துள்ளது, கிறிஸ்துவுக்குள் என் ஜீவன் இணைந்து மறைந்துள்ளது. நான் அல்ல, ஆமே, நான் அல்ல. அந்த பிரசனத்தை சுமக்கிற அந்த உடன்படிக்கை பெட்டியை சுமந்த அந்த கரவலான மாடுகள் கூப்பிட்டு கொண்டே போச்சுதான். அப்படிதான் பைபிள்ல இருக்கு, கூப்பிட்டு கொண்டே போச்சு. எப்படி கூப்பிட்டுருக்கோம்? அதுக்கு சத்தத்துல சத்தம் போட்டிருக்கோம். என்ன சொல்லியிருக்கும் தெரியுமா? ஆமா, இது நான் நடக்கல, நான் அங்கே இங்கே போகக்கூடியவன், ஆனா அவருடைய பெட்டி என் தோல்ல இருக்கு. நான் இன்னைக்கு நேரா நடக்கிறேன், நான் இன்னைக்கு செம்மையா நடக்கிறேன். ஹல்லேலூயா. இதுதாங்க நம்முடைய சாட்சி. மோசே எப்படி இந்த கேரக்டர் மாறிச்சு? தொபியாக்க கேரக்டர்ல மோசே எகிப்துல வளர்ந்தவன் அல்லவா மோசே. அப்ப ஆளோட்டி எபிரேயன் அடிக்கிறத பார்த்ததும் மோசைக்கு அவனை என்ன பண்ணணும்னு தான் தோணுச்சு, அடிக்கணும்னு தான் தோணுச்சு. அவன் அடிக்கிறான், நான் அடிப்பேன். அடிச்சிட்டு வந்து கர்த்தரின் திருவிருந்து, ஆண்டவரே எனக்காக நொறுக்கப்பட்டீர், நானும் ஒருத்தரை நொறுக்கிட்டு இப்பதான் வந்தேன் ஆண்டவரே. ஆமென். அவன் எகிப்துல இருந்தான், அவனை வெளியே கொண்டு வந்து வார்த்தை எத்தனை நாள் இரவு பகலா பேசி முகமுகமா பேச 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 இப்ப ஆரோன்னு அகென்ஸ்டா பேசுறாங்க. அதாவது சிலர் இருக்கிறாங்க பாருங்க, நம்ம மோசமா இருக்கும் போது அமைதியா இருப்பாங்க, நம்ம திருந்திட்டோன்னு தெரிஞ்சிட்டுன்னு வைங்களேன், வந்து வந்து நிப்பாங்க. இப்ப அடிங்க அப்பதான் கை விறு விறுன்னு வரும். மோசைக்கு விறு விறுன்னு வரல, ஏன்னா தொபியா கைட்டம்லாம் உள்ள இருந்து
வெளியே போயிட்டு உள்ள என்னது சட்டியில் இருக்கிறது தானே. சில சொல்லுவாங்க பாரு, இன்னைக்கு திருவிருந்து எடுத்துட்டு வந்த இல்லைன்னா தெரிஞ்சிருக்கும். ஏன்னா ஐட்டம் உள்ள இருக்கு, அது வெளியே வர்றதுக்கு 2 நாள் ஆகும். டியூஸ்டே, ஏன்னா சண்டே தான் உள்ள போட்டு ரசத்தோட கூட அதையும் விழுங்கி இனி அது கொஞ்சம் கொஞ்சமா வெளியே வரும். மண்டே வந்து அப்படி நினைவுல இருக்கும். மண்டையில நிற்கும். செவ்வாய் தோஷம், டியூஸ்டே வந்து அடிக்கும் பாருங்க. உடனே புதன்கிழமை போச்சு. அடுத்த வெள்ளிக்கிழமை உபவாசம், சனிக்கிழமை ஆயத்தம், ஞாயிற்றுக்கிழமை ஆரவாரம், அடுத்து மண்டையில நிற்கும். இப்படியே போயிட்டு இருக்கு. இல்ல இல்ல இப்ப மோசே என்ன பேசினாலும், ஏன் உன்கிட்ட மட்டும் தான் கர்த்தர் பேசுவாரா? ஒரு 40 வருஷத்துக்கு முன்னாடி ஆரோனே பேசலான்னு வரும்போது மோசே இப்படி ஆம்சம் காட்டுவார். சிலர் அப்படியே இருப்பாங்க தெரியும், போட்டோ கூட இப்படிதான் நிற்பாங்க. பொண்ணு பார்க்க போட்டோ கூட இப்படி கொடுக்கறவங்க இருக்கிறாங்க. ஏன்னா பொண்ணு நாளைக்கு அடிக்கணும்னு தீர்மானத்தோட வந்துடக்கூடாது. ஆரோன் இப்படி பேசுவார 40 வருஷத்துக்கு முன்னாடி. மிரியாம் பேசுவாங்களா 40 வருஷத்துக்கு முன்னாடி? இல்ல இல்ல. அந்த இடத்துல தான் அவன் கேரக்டர் எழுதப்படுது. அவன் சாந்த குணம் உள்ளவன். எப்படி மோசே சேஞ்சஸ்? என்ன ஆச்சு? பேசுறார். தள்ளி நின்னு கேட்டேன், கொஞ்சம் பக்கத்துல வந்து கேட்டேன், இப்ப ஃபேஸ் டு ஃபேஸ். தொபியாக்க எதுவுமே என்கிட்ட இல்லை. எகிப்துக்கு வாசனை கூட இப்ப மோசேட்ட கிடையாது. எகிப்து வீட்டுல வளர்ந்தவன், அந்த ஸ்மெல்ல கூட மோசேட்ட கிடையாது. பரலோக ஸ்மெல் அடிக்கும் மோசே கிட்ட. பரலோக ஸ்மெல், அந்த முகம் வந்து ஜீசஸ் சபையே, அந்த அவரை அறிகிற அறிவின் வாசனை, பரலோக ஸ்மெல் தான் நம்ம மேல அடிக்கணும். அவன் இந்த வேதத்தோடு நெருங்க விரும்புறீங்களா? 5 ஜெபத்தை பண்ணுங்க. 5 ஜெபத்தை பண்ணுங்க. 5 ஜெபத்தை நான் சொல்லி ஜெபிக்கிறேன். 1, என் செவிகளை திறந்தருளும், என் செவிகளை திறந்தருளும். நமக்கு தெரியும், ஸ்தேவான் வந்து ஆவியில நிறைந்து பேசுவார். பழைய ஏற்பாட்டை எவ்வளவு பரிசுத்த ஆவியானவருடைய வெளிப்பாட்டோடு பேசுவார் தெரியுமா? நீங்க அப்போஸ்தலர் 7வது அதிகாரம் வீட்டுல போய் படிங்க. அப்படியே என்ன ஒரு ஞானம், என்ன கிருபை! ஆவியில நிரம்பும் போது வெளிப்படுகிற அந்த விஸ்டம், அந்த கிரேஸ், க்ளோரி. அப்படி பேசும்போது கேட்ட ஜனங்கள் வந்து காதை என்ன பண்ணாங்களா? இப்படி ஒரு நிலைமை மட்டும் நம்ம லைஃப்ல வரவே கூடாது. அதனாலதான் ஆண்டவரே என் செவிகளை திறந்தருளும். ஆண்டவர் அந்த ஒரு செவிடன், கொன்னை வாய் உடையவன், அவனை ஜனங்க கூட்டிட்டு வரும்போது இந்த காதுல எப்படி கைய விரல வச்சு எப்பத்தான் ஆறாம். தாவீது சொல்லுகிறான் சங்கீதம் 40:6, பலியையும் காணிக்கையும் நீர் விரும்பாமல் என் செவிகளை திறந்தீர். அதன் அர்த்தம் என்ன? செவி வார்த்தைக்கு செவியை அடைக்கிறவனுடைய பலியையும் காணிக்கையும் கர்த்தர் என்ன செய்ய மாட்டார்? சொல்லுங்க, விரும்பவே மாட்டார். விரும்ப மாட்டார். வசனத்தை கேட்க மாட்டேன், ஆனா ஃபுல்லா நான் வர்ஷிப் பண்ணிட்டே இருப்பேன்னா விரும்பவே மாட்டார். இந்த காது திறக்கப்பட்டவனுடைய மனநலம் எப்படி இருக்கும் தெரியுமா? 7வது வசனத்துல புஸ்தக சுருளில் என்னை குறித்து. அப்ப வசனம் கேட்க செவியை திறக்கிறதுனா என்ன தெரியுமா? இன்னைக்கு என்கிட்ட என்னை பத்தி எனக்கு என்ன சொல்ல போறார்? இந்த மனநலமையில இன்னைக்கு என்ன, இன்னைக்கு செய்தி, இன்னைக்கு தொபியா இன்னைக்கு என்ன செய்தி, இன்னைக்கு நெகேமியா, இன்னைக்கு எனக்கு தான். இன்னைக்கு செய்தி என்ன? இன்னைக்கு அவங்க இருந்திருந்தா நல்லா இருந்திருக்கும்.
யாரு? ஆண்டவரா? என்னை குறித்து எழுதி இருக்கிறது, என்னை குறித்து எழுதி இருக்கிறது. செவியை திறந்தவர்கள் பெந்தேகோஸ்தே நாள்ல ஆவியானவர் இறங்குகிறார், கேட்கிறவங்க செவியை திறக்கிறார், ரட்சிக்கப்பட. நாங்க என்ன பண்ணணும் அப்படி கேட்கிறாங்க. இவங்க என்ன செய்யறாங்கன்னா, இயேசு வந்து வாழ்ந்து மரித்த காரியத்தை சொல்லும் போது நான் என்ன பண்ணணும் அப்படி கேட்கிறாங்க. இதான் செவியை திறக்கிறது. ஒரு செய்தி கேட்கும் போது ஆண்டவர் நான் என்ன பண்ணணும், நான் பைபிள் படிக்கும் போது ஆண்டவர் நான் என்ன பண்ணணும் அப்படிங்கிற ஒரு மனநிலைமே வரலன்னா நம்ம செவிகள் அடைக்கப்பட்டிருக்கிறது என்று அர்த்தம். செவியை திறந்தருளும் ஆண்டவரே. ஏசாயா 29:17-18 சொல்லப்பட்டிருக்கிறது, கொஞ்ச காலத்தில் லீபனோன் செழிப்பான வயல்வெளியாய் மாறும். அப்படி மாறும்போது என்ன ஆகுமாம்? அக்காலத்தில் செவிடர் புஸ்தகத்தின் வசனங்களை கேட்பார்கள். நம்ம வசனம் கேட்க ஆரம்பிச்சிட்டோம் வைங்கள, 29:20 சொல்லப்பட்டிருக்கிறது, கொடியவன் அற்று போயிருவான். நமக்குள்ள அந்த மோசமான கேரக்டர் இருக்கும் பாருங்க. நான் ஸ்பிரிச்சுவல் பார்வையில சொல்றேன். இந்த செவி எனக்கு என்கிட்ட தான் பேசுறார். இந்த மனநிலையில வசனத்தை கேட்க பழகிட்டோம்னா, வசனத்தை படிக்க பழகிட்டோம்னா, நமக்குள்ள இருக்கிற அந்த மோசமான உங்ககிட்ட இருக்கிறதுல மோசமான கேரக்டர் என்ன சொல்ல வேண்டாம். உங்களுக்கு தெரியும்ல, இந்த கேரக்டர் என்கிட்ட ஃபர்ஸ்ட். ஆமே. சில சொல்லுவாங்க பாருங்க, என் புருஷன் குடிக்கலைன்னா தங்கம், குடிச்சா குடிக்கலைன்னா தங்கம். நீங்க அப்ப குடிக்காம இருக்கும்போது கொண்டு போய் அடை வச்சிருங்க. நம்ம எல்லாரும் தேவன் மனிதனை எப்படி படைத்தார்? செம்மையானவனாகவே படைத்தார். யாரையும் தீமையானவனா படைக்கல. ஆனா அந்த கொடியவன் இருக்கான் பாருங்க, தொபியா. தொபியான்னு யாரும் பேர் வைக்கல. இல்ல, தொபியா உள்ள வந்து நிறைய தட்டு முட்டுகளை வச்சுட்டு உள்ள வச்சுட்டே இருக்கிறான். இந்த வசனத்தை கேட்க பழகிட்டோம்னா இந்த கொடியவன் அற்று போயிருவான், அற்று போயிருவான். ஆமா, என்னுடைய கேரக்டர் சேஞ்ச் ஆகணும்னு நான் விரும்புறேன்னு சொல்றவங்க மட்டும் ஆமேன்னு சொல்லுங்க. எதுக்கு ஆமேன்னு சொன்னீங்க? நமக்கு தெரியுங்க, நமக்கு தெரியும். ஆமே. எப்படிங்க இருக்கிறோம்? எப்படிங்க இருக்கும்? கோபத்துல சில கோபத்துல வீட்டில் உள்ள பொருளை உடைச்சிட்டு லோன் போட்டு பொருளை வாங்கி வீட்டில் வைப்பாங்க. இதுல தேவையா? அந்த மோசமான கேரக்டர், அந்த கொடியவன்லாம் அற்று போகணும். இந்த கொடியவன் ஒருத்தங்களுக்குள்ள இருக்கிற அந்த கொடியவன் அற்று போயிட்டான்னா அந்த குடும்பம் ரட்சிக்கப்படும். அந்த கொடியவன் அற்று போகாம நீங்க தலைகீழா நின்று பாஸ்டிங் இருந்தாலும் குடும்பம் தூரமா தான் போகும். பிள்ளைங்களை கொண்டு வர முடியாது. ஆமே. இந்த கொடியவன் அற்று போகணும். இந்த வசனம் உள்ள போகணும். வசனம் உள்ள போயிட்டுனா அது வேலையை பார்த்துரும். ஆமே. ஆண்டவரை மேல இருந்து தள்ளிவிட பார்த்த சாத்தான வசனத்தை வச்சு அப்புறப்படுத்தினார். ஆண்டவர் கட்டுத்தாரார். உனக்குள்ள வசனம் இருந்துச்சுன்னா சாத்தான் என்ன கொண்டு வந்தாலும் உனக்குள்ளிருந்து வசனம் புறப்பட்டு அவன் அடிச்சு. ஆமே. செவியை திறந்தருளும். 2, இருதயத்தை திறந்தருளும். என் இருதயத்தை திறந்தருளும். எதுக்கு தெரியுமா? விசுவாசித்து ஏற்றுக்கொள்ளுகிற நிலைமை. இருதயத்தை திறந்தருளும்னா விசுவாசித்து அதை அப்படியே ஏற்றுக்கொள்ளணும். எஸ், கரெக்ட் தான். சொல்லுங்க, இந்த வேர்டை சொல்லுங்க. கரெக்ட் தான் சொல்லுங்க. அவர் என்ன சொன்னாலும் கரெக்ட் தான். ஆமே, கரெக்ட் தான்ப்பா, கரெக்ட் தான். அவர் என்ன சொல்ல கரெக்ட் தான், கரெக்ட் தான், இப்படி சொல்லிடணும் அவர்கிட்ட. இதுக்கு என் இருதயத்தை திறந்தருளும். அப்போஸ்தலர் 16:13-14 வசனங்கள்ல பவுல் போய் ஒரு ஆற்றின் அருகே உட்கார்ந்திருந்து அங்க சில ஸ்திரீகள் வருவாங்க. பவுல் பிரீச் பண்ணுவார். அப்படி பிரீச் பண்ணும்போது 14வது வசனத்துல லீதியாள் என்னும் பெயர் உள்ள ஒரு ஸ்திரீ வந்து கேட்டுக்கொண்டிருந்தாள். பவுல் சொல்லியவைகளை கவனிக்கும்படி கர்த்தர் அவள் இருதயத்தை, அப்போ தேவன் இருதயத்தை என்ன செய்வாராம்?
அவ கேட்டுட்டே இருக்கிறாள். அவ திறந்ததும் 15வது வசனத்தை பாருங்கள். அவளும் அவள் வீட்டாரும் ஞான ஸ்நானம் பெற்று அதன் பிறகு அவள் வீட்டை திறந்து கொடுக்கிறாள் ஊழியத்துக்கு. நம்ம இருதயம் ஓபன் ஆயிட்டு வைங்களேன், நம்ம வீடு காஸ்பலுக்காக ஓபன் ஆகும். இருதயத்தை திறந்துடணும். 3வது, இது ரொம்ப முக்கியமான ஜெபம், நொறுங்குண்ட இருதயத்தை எனக்கு தாரும். எதுக்கு அப்படின்னா ஏசாயா 66:2 சொல்லப்பட்டிருக்கிறது, என்னுடைய கரம் இவைகளெல்லாம் சிருஷ்டித்ததினாலே இவைகளெல்லாம் உண்டாயின என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆனாலும் சிறுமைப்பட்டு ஆவியில் நொறுங்குண்டு என் வசனத்துக்கு. எதுக்கு நொறுங்குண்ட இருதயத்தை தாங்கன்னு கேட்கணும்னா, எப்பவுமே இந்த பைபிள் படிக்கும் போது நமக்குள்ள என்ன இருக்கணும் தெரியுமா? தேவ பயம் இருக்கணும். தேவ பயம் எப்பவுமே. அந்த பயம் இருந்தா பைபிளை நம்ம சும்மா படிக்கவே மாட்டோம். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென். Thank you Jesus. அதாவது ரொம்ப பிரியமானவங்க நமக்கு ஒரு லெட்டர் போட்டாங்கன்னா ஆசையா தரப்போல, சந்தோஷமா வாங்கி தரும். திடீர்னு போஸ்ட் வருது, ஒரு வக்கீல் நோட்டீஸ் வருது, ஒரு பயம் வருமா? வரும். இப்படி எல்லாமே அடங்கினது தான் என்ன தெரியுமா? பைபிள். நான் எவ்வளவுதான் களி கூர்ந்தாலும் எனக்குள்ளே அந்த ஒரு தெய்வ பயம் இருந்துட்டே இருக்கணும். ஏன்னா கர்த்தருக்கு பயந்து அவர் வழிகளில், அப்ப இந்த கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் ஒருத்தனை விட்டு போயிட்டுனா அவன் அவர் வழிகளில் நடக்கிறதுக்கு என்ன செய்வான்? யோசிப்பான். புரியும்படி சொல்றேன். இந்த சீமை தாவீதை கல்ல தூக்கி போட்டு சவிப்பான். தாவீது திரும்பி வரும்போது சீமை மன்னிப்பு கேட்பான். தாவீது கொல்ல மாட்டார். ஆனா தாவீது மரிக்கிறதுக்கு முன்னாடி சாலமோனை கூப்பிட்டு சொல்லுவாரு, நீ அவன்கிட்ட கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருந்துக்கோ, அவன் கேரக்டர் எப்போ கல்ல தூக்கி எரிவான் தெரியும், அது ஞானமா இருந்துக்கோ. ஒவ்வொருத்தரை எப்படி உனக்கு யாரை உனக்குள்ள எல்லைக்குள்ள விடணும், யாரை எல்லைக்குள்ள விடக்கூடாது, அதில் ஞானமா இருந்துக்கோ சொல்லிட்டு போயிட்டார். அதே போல சாலமோன் சீமையை கூப்பிட்டு சொல்லுவார், எங்க அப்பா ப்ராமிஸ் பண்ணிட்டாங்க, அதனால எனக்கு உன்னை கை வைக்க முடியாது, அதனால நீ எருசலேம்ல இரு, அந்த நதியை தாண்டி நீ என்ன பண்ணிடக்கூடாது, வந்துடக்கூடாது, அது வந்தா உன் உயிர் அவுட் ஆயிரும், இதான் அவன் கண்டிஷன். அவன் அநேக நாள் அப்படி இருந்தானாம். பயந்து 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 பயந்தது அந்த எல்லையை தாண்டாம அப்படியே இருந்தான். நாள் போக 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 அவனுக்குள்ள என்ன போயிட்டு தெரியுமா? பயம் போயிட்டு. பயம் போனதும் இவனுடைய ஆட்கள் எல்லாம் தாண்டி போயிட்டாங்க. ஆளு முக்கியமா உயிர் முக்கியமா? ஆனா இவன் அந்த ஆட்களை தேடி எல்லாம் தாண்டி போயிட்டான். ரீசன் என்ன தெரியுமா? அவனை விட்டு எது போயிட்டு. இந்த பைபிளோடு நம்ம ரொம்ப பழக 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 நம்ம ரொம்ப கவனிக்க வேண்டிய ஒரு காரியம் என்ன தெரியுமா? அந்த பயம் போயிடும். எல்லா பயம், நரகத்தை குறித்த பயம், அந்த பயம், இந்த பயம், அதெல்லாம் போட்டோம், அது போனோம். ஆனா தேவனை குறித்த பயம் இருக்குல்ல, அது ரொம்ப முக்கியம். இயேசு அவருடைய மகன். ஆனா இன்னைக்கு பைபிள்ல இயேசுவுக்கும் பிதாவுக்கும் இடையே இருக்கிற நிறைய கான்வர்சேஷனை பார்த்தீங்கன்னா தெரியும். நிறைய இடத்துல இயேசு அவர் பக்கத்தில் இருந்துட்டு ஆண்டவர் தான் சொல்லுவார், கர்த்தர் தான் சொல்லுவார். இப்படிதான். அந்த ரெஸ்பெக்ட், இந்த பயங்கிறது, ஐயோ அடிச்சிருவாரு, கண்ணை குத்திரு, அந்த பயம் இல்ல. அந்த நான் பிதாவானால் எனக்குரிய கனம் எங்கே, இந்த பயம். பைபிள் இது எடுத்த உடனே ஒரு தரப்பு, அது ரெண்டா கையில வரும், அப்புறம் ஒட்டி வைக்கிறது இல்ல. அதுக்காக நீங்க அதுக்கு முன்னாடி நின்று சிலர் ஒண்ணு இந்த அர்த்தம் அப்படி அல்ல. அது ரெஸ்பெக்ட். அப்பா பேசுறாரு, இன்னைக்கு அவர் என்கிட்ட ஏதோ சொல்ல விரும்புறார். ஆமென். பயத்தோடு நொறுங்குண்ட இருதயம். இந்த நொறுங்குண்ட இருதயத்தை கர்த்தர் என்ன செய்ய மாட்டார் தெரியுமா? புறக்கணிக்கவே மாட்டார். 4வது, தினந்தோறும் வேதத்தை ஆராய கிருபை. தினந்தோறும், டெய்லி. பைபிள் படிக்கிறது இல்ல, பைபிளை டெய்லி. ஆமென், ஆமென்.
பெரோயா பட்டணத்தார் தினந்தோறும் என்ன பண்ணாங்களா? வேத வாக்கியங்களை ஆராய்ந்தாங்க. அதனால அவங்க கேரக்டர் மாறிச்சு. டெய்லி பைபிள் மெடிடேஷன் என்ன பண்ண வச்சிருங்க ஆண்டவரே. ஆமா, என்ன பண்ண வச்சிருங்கப்பா. நான் படிச்சுட்டு வெளியே போற வசனம் என் கூடவே டிராவல் ஆகணும் ஆண்டவர். அந்த டே ஃபுல்லா என் பக்கத்துல யார் வந்து பேசினாலும் அதை பத்தி 2 வார்த்தை சொல்லணும் ஆண்டவரே. ஆமே, ஹல்லேலூயா. 5வது யாக்கோபு 1:22 சொல்லப்பட்டிருக்கிறது, நீங்கள் உங்களை வஞ்சியாதபடிக்கு திருவசனத்தை கேட்கிறவர்களாய் மாத்திரமல்ல அதன்படி செய்கிறவர்களாயும் இருங்கள். ஆண்டவரே, இந்த வசனத்தை செய்கையாக்க எனக்கு உதவி செய்யும். இந்த வசனத்தை ஆமென். ஆண்டவர் கிருபை செய்வாராங்க, கிருபை செய்வார். ஒரு வசனத்தை சொல்லி ஜெபிக்கிற நேரம் ஆகிவிட்டது. 103வது சங்கீதம் அதனுடைய 17, 18 வசனங்களை வாசியுங்கள், ஜெபிக்கலாம். கர்த்தருடைய கிருபையோ அவருக்கு பயந்தவர்கள் மேலும் அவருடைய நீதி அவர்கள் பிள்ளைகளுடைய பிள்ளைகள் மேலும் அனாதியாய் என்றென்றைக்கும் உள்ளது. அடுத்த வார்த்தை, இந்த வார்த்தையை கவனிக்கணும். அவருடைய உடன்படிக்கையை கை கொண்டு அவருடைய கட்டளைகளின்படி செய்கிறவர்கள் என்றல்ல, செய்ய நினைக்கிறவர்கள். ஒருத்தன் செய்யணும்னு நினைக்கிறான் தெரியுமா, அவன் மேல கர்த்தர் என்ன வைக்கிறார் தெரியுமா? கிருபை. அந்த கிருபையை வச்சிட்டாருன்னா அவன் செஞ்சிருவான். ஏன்னா ஆண்டவருக்கு தெரியும் இந்த மாம்சம் என்ன உள்ளது, பலவீனம் உள்ளது. ஆனா நான் என்ன இது, அதுக்குதான் இந்த ஜெபங்கள். ஏன் இந்த ஜெபங்கள் செய்ய சொல்றேன்னா, இது நான் செய்யறேன். நான் என்ன நினைக்கிறேன், நான் எதை விரும்புறேன், அவருடைய வார்த்தையின்படி நான் செய்யணும்னு விரும்புறேன். செய்ய நினைக்கிறவர்கள் மேல கர்த்தருடைய கிருபை. இந்த வசனத்தின்படி நான் செய்யணும்னு நினைக்கும் போது என் மேல கர்த்தர் இதை செய்யறதுக்கு எவ்வளவு கிருபை வேணுமோ அவ்வளவு கிருபையை தருவார். அப்படி கிருபையை நான் பெற்றுக்கொள்ளும் போது என் தலைமுறை மேல கர்த்தருடைய நீதி இருக்கும். அந்த நீதி என்ன தெரியுமா? ஆபிரகாம் கீழ்ப்படிந்ததுனால ஈசாக்கு நான் உன்னை பிளஸ் பண்ணுவேன். யாக்கோபே நீ படுத்திருக்கிற பூமியை நான் உனக்கு தருவேன். ஆண்டவரே, என் செவிகளை திறந்தருளும், என் இருதயத்தை திறந்தருளும், நொறுங்குண்ட இருதயத்தை எனக்கு தாரும். ஆண்டவரே, தினந்தோறும் வேதத்தை ஆராய எனக்கு கிருபை தாரும். ஆமென். வசனத்தை செய்கையாக்க உதவி செய்யும். தீட்டுள்ளவன் அதிலே பிரவேசிப்பது இல்லை. ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறதை காதுள்ளவன் கேட்க கடவன். எல்லாரும் எழுந்து நிற்கலாமா? ஹல்லேலூயா. பரிசுத்தவான்கள் பரிசுத்தமாகும் காலம் இதுவேதானே. பரிசுத்தவான்கள் பரிசுத்தமாகும் காலம் இதுவேதானே. நீதிமானே நீ நீதி செய்வார், பலனோடு நான் வாரேன் என்றார். நீதிமானே, எல்லாரும் கைகளை தட்டி ஆமென் இயேசுவே, ஆமென் இயேசுவே வாரும் ஐயா, ஆமென் இயேசுவே வாரும் ஐயா, glory, ஆமென் இயேசுவே வாரும் ஐயா. ராஜாதி ராஜ ஓரலா ஹந்தரா லகடரா ரீபா ஜடரா ஹந்தாரகடே ரிபலவரோ சந்தர பலபரவா. தீட்டுள்ள ஒன்றோ தீட்டுள்ள ஒன்றும் உள்ளே செல்லாத மேலோக ஆட்சி இது. ஆமென். துக்கம் நோயும் அங்கே இல்லையே. ஆமென். பசி தாகமும் அங்கே இல்லையே. ஏரே மாமா கதரா ஹந்தா ரகடே க்ளோரே. பேரும் அல்லேலூயா முழக்கமே, பேரும் அல்லேலூயா முழக்கமே, பேரும் அல்லேலூயா முழக்கமே. ஓ விருந்தாகும் இந்த ஆராதனையை தந்துமே மகிழ செய்தார். விருந்தாகும் இந்த
மத்தியவானத்தில் ஓர் இருந்து சிறப்பாகவே மட்டும் மருந்த ஆமென் 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 இயேசுவே வாருமையா ஆமென் இயேசுவே வாருமையா முத்திரை பெற்ற சுத்தர் எல்லாரும் வெண்ணங்கி தரித்தவரா Glory சத்தமாய் ஜெய கொடிகள் பிடித்திடுவார் மீட்பின் கீதங்கள் பாடிடுவார் Glory அலறியா தனரே ஆமென் ஆகா என்ன பேரின்பம் அது ஆமென் ஆகா என்ன பேரின்பம் அது ராஜாதிராஜன் தேவாதி தேவன் வேகம் வருகின்றாரே வேகம் வருகின்றாரே நம் இயேசு ராஜா வருவார் எந்த சுத்தரை சேருங்கள் என்பார் ஹல்லேலூயா ஒரே சத்தமாய் ஆகா நாம் அங்கு சேர்ந்திடுவோம் ஆகா நாம் அங்கு சேர்ந்திடுவோம் ஆகா நாம் அங்கு சேர்ந்திடுவோம் ராஜாதிராஜன் glory 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 ஆமென் ராஜாதிராஜன் வேகம் வருகின்றாரே ராஜாதிராஜன் ஹல்லேலூயா ராஜாதிராஜன் ஒரே சத்தமாய் ஆமென் இயேசுவே வாருமையா ஆமென் இயேசுவே வாருமையா ஆமென் இயேசுவே வாருமையா ஆமென் ஆமென் இயேசுவே வாருமையா glory ஒரு விசை கூட சொல்லுவோம் ஆமென் இயேசுவே வாருமையா ஆமென் 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 glory ராஜாதிராஜன் Jesus ஓடா ராலா ஹந்தே ரகடே ரீமா மாலா ராஜா நரா ராஜாதிராஜன் சேரே மாப்ரோ தனரே ஆமென் 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 ஓரலரியா தனரே ஆமென் ராஜாதிராஜன் வேகம் வருகின்றாரே ராஜாதிராஜன் ஓ நல்ல கரங்களை தட்டி ஜீசஸ் ஜீசஸ் ஆமென் ஆமென் thank you Lord thank you Jesus thank you Jesus hallelujah hallelujah பரிசுத்தவான்கள் பரிசுத்தமாகும் காலம் இது பரிசுத்தவான்கள் வெளிப்படுத்தின விசேஷம் 19வது அதிகாரம் அதனுடைய 11 12 13 வசனங்களில் எப்படி சொல்லப்பட்டிருக்கிறது பின்பும் பரலோகம் திறந்திருக்க கண்டேன் இதோ ஒரு வெள்ளை குதிரை காணப்பட்டது அதன் மேல் ஏறி இருந்தவர் உண்மையும் சத்தியமும் உள்ளவர் எனப்பட்டவர் உண்மையும் சத்தியமும் உள்ளவர் எனப்பட்டவர் அவர் நீதியாய் நியாயம் தீர்த்து யுத்தம் பண்ணுகிறார் அவருடைய கண்கள் அக்கினி ஜுவாலையை போல் இருந்தது அவருடைய சிரசின் மேல் அநேக கிரீடங்கள் இருந்தன அவருக்கே அன்றி வேறொருவருக்கும் தெரியாத ஒரு நாமமும் எழுதியிருந்தது அவர் இரத்தத்தால் தோய்க்கப்பட்ட வஸ்திரத்தை தரித்திருந்தார்
அடுத்த வார்த்தை ஸ்கிரீன்ல இருக்கும், எல்லாரும் சேர்ந்து வாசிங்க. அவருடைய நாமம் தேவனுடைய வார்த்தை என்பது. மறுபடியும் சொல்லுங்க, அவருடைய நாமம் தேவனுடைய வார்த்தை என்பது. ஒரு விசை கூட சொல்லுங்க, அவருடைய நாமம் தேவனுடைய வார்த்தை. சத்தமா ஆமென். முழு பலத்தோடு கரங்களை தட்டி தேவனுக்கு மகிமை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வார்த்தையானவரே, ஆதியில் இருந்தவரே, எனக்காய் வந்தவரே, Jesus. Hallelujah, hallelujah. வல்லமை நிறைந்த வார்த்தையானவரே, இயேசுவே. பரிசுத்த பிதாவே, நல்ல தகப்பனே, நன்றியோடு உம்மை துதிக்கிறோம். உம்முடைய பிரசன்னத்துக்காக நன்றி. கிருபையாய் உங்கள் சமூகத்தில் எங்களை கூடி வர செய்து பாட, துதிக்க, ஆராதிக்க, ஜெபிக்க வைத்த அன்புக்காக ஸ்தோத்திரம். எங்களோடு பேசினீர் வார்த்தையானவரே. உங்க வார்த்தையினாலதான் நாங்க சுத்திகரிக்கப்படுகிறோம். ஆண்டவரே, இன்னும் 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 உம்மிடத்தில் வந்து நீர் சொல்வதை கேட்டு அதை கை கொள்ளணும்னு விரும்புறோம்பா. அப்படி நினைக்கிறவங்க மேல ஒரு கிருபையை வைக்கிறீங்களப்பா. அந்த கிருபையை தந்து இந்த வசனத்தை கை கொள்ள எங்களுக்கு உதவி செய்வீராக, உதவி செய்வீராக. என்னை உருவாக்கினீர் உந்தன் என்னை உருவாக்கினீர் கைகளை உயர்த்தி என்னை ஆற்றி தேற்றினே, என்னை ஆற்றினீர், என்னை ஆற்றி வார்த்தையானவரே, வார்த்தையானவரே, ஆதியில் இருந்தவரே, எல்லாம் தருபவரே, வார்த்தையானவரே. அர்ப்பணிக்கிற ஆண்டவரே, இந்த வார்த்தை எங்கள் வாழ்க்கையாக கிருபை செய்யும். ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும், சமாதானத்துடன் அனுப்பி சாட்சியாய் கொண்டு வாரும். எல்லா மகிமை, கனம், துதி, ஸ்தோத்திரங்களும் ஒருவருக்கே செலுத்துகிறோம். இரட்சகர் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். சேர்ந்து சொல்லுவோம், என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும், பிதாவாகிய தேவனுடைய அன்பும், பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியமும் சிநேகமும் பாதுகாவலும் நம் அனைவரோடும் எல்லா பரிசுத்தவான்களோடு கூட கர்த்தருடைய வருகை மட்டும் தங்கி இருப்பதாக. ஆமென். ஹல்லேலூயா.